அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமம்மா சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளோட துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொலியற்கோன்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதர் என்பான். நீயே பரமசிவன் ஆனக்கால் நின்மலனே நாயேன் உளம் மகிழ நன்றாக, பேயேன் கருத்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அரித்திடுவை, சொக்கநாதா 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 சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திரு தசாங்கம் என்ற அந்த பகுதியை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 8வது பாடல். இன்மொழிப்பால் மொழிக்கில்லாய் அப்படிங்கிற அந்த பாடலைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். 8வது பாடல். இந்த திரு தசாங்கம் என்பது என்ன அப்படின்னா, மன்னனுக்கு 10 விதமான உறுப்புகள் இருக்கும். உறுப்புகள்னா 10 விதமான ஒரு மன்னன்னா ஒரு சிவபெருமான்னா அவனுக்கு 10 விதமான அந்த உறுப்புகள். அந்த உறுப்புகள் என்னன்னு சொல்லுவோம். இப்ப பாண்டிய மன்னனா அவனுடைய மாலை என்பது வேப்பம்பு மாலை. அவனுடைய கொடியில என்ன இருக்கும்? பாண்டிய மன்னன் கொடியில என்ன இருக்கும்? மீன் இருக்கும். சோழர்களுடைய கொடியில் என்ன இருக்கும்? புலிக்கொடிங்க. புலிக்கொடி. ரைட். சேரர்கள் கொடி சேரர்களுடைய கொடி வில்கொடி. வில்கொடி. அப்படி ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு கொடி இருக்கும். பாண்டிய மன்னனுடைய நதி எது? பாண்டிய மன்னன் நதி வைகை. வைகை. ஆமா, அருமை. வைகை நதி. சோழர்களுடைய நதி காவிரி. சோழர்களுடைய நதி காவிரி. அடுத்து நம்ம சேரர்களுடைய நதி, அவங்களுடைய நதி. அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மன்னர்களுக்கு ஒரு நதி இருக்கும், ஒரு மலை இருக்கும், ஒரு கொடி இருக்கும், அவங்களுக்குன்னு பெயர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கும், ஊர் இருக்கும், அவங்க அணிகின்ற மாலை இருக்கும், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய படைகள் இருக்கும், சிறந்த படைகள் இருக்கும், அவங்களுடைய கொடி இருக்கும், மலைகள் இருக்கும். இதெல்லாம் 10 விதமான இலக்கணங்களா சொல்லுது. இந்த 10 எதோட பொருந்த போகுது அப்படின்னா, தசகாரியம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த விஷயத்தோடு பொருத்துறாங்க. இந்த திரு தசாங்கம்ன்றது இந்த 10 விதமான உறுப்புகளையும் தசகாரியத்தோடு பொருத்துறாங்க. தசகாரியம்னா தெரியும், அது பண்டார சாஸ்திர நூல்கள்ல, சைவ சித்தாந்த நூல்கள்ல அது ஒரு நூல். தசகாரியம் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக தசகாரியத்துல தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், சிவ
யோகம், சிவபாசம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் நெட்ல இருந்தா பார்த்து பாடுறேன். ஆனா சிவ போகம்ல தான் முடியும், சிவ தரிசனத்துல முடிச்சிருக்காங்க. யாராவது கரெக்டா அடியன்னு சொல்றதுன்றது பாருங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அது கரெக்ட். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், அதுக்கப்புறம் சிவபோகம், சிவபோகம், அப்புறம் சிவ தரிசனம், சிவ தரிசனம், கடைசியில எனக்கு சரி, ஓகே, சரி. அப்போ சிவபோகம், சிவயோகம், சிவ தரிசனம். ஓகே, சிவ தரிசனத்துக்கு அப்புறம் தான் சிவ போகம். சிவபோகம் தானே கடைசியில விளங்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. சரி, ஓகே. அப்போ இந்த தசகாரியத்தையும் இந்த 10 விதமான உறுப்புகளையும் பொறுத்துறாங்க. நம்மளுடைய சுவாமி அவர்கள் இந்த 10 விதமான உறுப்புகளையும் பொறுத்துறாங்க. முதல்ல ஆன்ம ரூபம். ஆன்மாவுக்கு ரூபம். ஆன்மாவுக்கு எது ரூபம்? ஆன்மாவுக்கு எது ரூபம்? உடல். உடல்ங்க ஐயா. இந்த ஆன்மாவுக்கு உடல் தான் ரூபம். உடல்னா அதுக்கு என்ன வேணும்? ஆமா, இந்த உடலுக்கு என்ன வேணும்? உடல் இருக்கு, வெறுமனே உடல் இருக்கு. ஒரு உடல் இருந்தா அதுக்கு உடலுக்கு என்ன சொல்லிருவோம்? இப்ப புழுன்னு ஒரு உடல் இருக்கு, உயிர் ஓகே, உயிர் ஓகே. இந்த உடலுக்கு ஒரு பேர் வச்சிருவோம் எப்பயுமே. இந்த உடலுக்கு ஒரு பேர் வச்சிருவோம். இப்ப புழுவா இருந்தாலும் பேரு தான். இப்ப புழுன்னு சொன்னா அது எதுக்குத்தான் பேரு? உடலுக்கா ஆன்மாவுக்கா? புழு, மரம், அப்புறம் புல்லு, பூண்டு, பறவை அப்படின்ற பேதம் இருக்கா? எடுக்கின்ற உடலுக்குத்தான் பேரு. இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு உடலுக்கு தான். அப்போ பெயர் அப்படின்னு வந்தாலே அது எது? ஆன்ம ரூபம். முத நாம என்னதான் பார்த்தோம்? சிவபெருமானுடைய பெயரைத்தான் பார்த்தோம். அப்படித்தானே? கிளி என்ன சொல்லுது? கிளிகிட்ட என்ன கேட்கிறா? ஏறார் இளம் கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் நாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெல்மலரான் பால்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று அப்படின்னு முதல்ல பெயரை சொல்லுது. அப்போ பெயர் என்பது ஆன்ம ரூபம், ஆன்மாவினுடைய ரூபமாக கொல்லப்படுகின்றது. 2வது பாடல்ல ஏதமிழ் இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமையாளும் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தேடி. அப்போ நமக்கு 2வது என்ன சொல்றாங்க? இது நம்மளுடைய தசகாரியத்துல பாத்தீங்கன்னா தத்துவ தரிசனம். மன்னிக்கணும், சாரி எடுத்தோடனே ஆன்ம ரூபம் இல்ல, மன்னிக்கணும், அது அதையே தவறா சொல்லிட்டேன். எடுத்தோடனே நாம பார்க்க தசகாரியத்துல தத்துவ ரூபம் தான். இந்த தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி? தத்துவம் தான் இந்த உடல். இந்த உடல் தான் தத்துவம் தான் இந்த உடல் தான். இந்த 36 தத்துவங்களும் கலந்த கலப்பு இந்த உடலுக்கு தான். அது ஒரு சடப்பொருள் தான். தத்துவம் என்பதனால என்ன அர்த்தம்? சடப்பொருள் தான். ஆக இந்த தத்துவ ரூபம் அப்படிங்கிறது தான் பெயர். உடல் தான் பெயர். மன்னிக்கணும், ஏற்கனவே தப்பா சொல்லிட்டேன் ஐயா. திருவாச சிந்தனையில போட்டிருக்கேன் ஐயா அந்த 10 போட்டீங்களா? அருமை சொல்ல. ஆக அந்த வகையில நம்ம பெயர் எடுத்தோட தத்துவ ரூபம், தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தத்துவ தரிசனம், தத்துவத்தை பார்க்கணும். அப்புறம் தத்துவ சுத்தி, பார்த்தா தானே வளர்க்க முடியும். முதல்ல தத்துவ ரூபம், தத்துவ ரூபம்னா தத்துவத்தை பற்றி அறிவு, அப்புறம் தத்துவ தரிசனம், தத்துவத்தை பற்றிய உணர்வு, அப்புறம் தத்துவத்தை சுத்தப்படுத்தணும். இதுதான். அதுக்கடுத்து ஆன்ம ரூபம், அடுத்து ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இதுதான் 6. அப்படி பார்க்க வகையில முதல்ல தத்துவங்கள்லாம் என்னன்னா நம்மளுடைய 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல. என்ன தத்துவம்? பூதங்கள் 5, மாத்திரைகள் 5, அறிகருவிகள் 5, செயற்கருவிகள் 5, அப்புறம் 4 அந்த அந்தகரணங்கள் 4, 24 ஆகி போச்சா? அடுத்து காலம், வேதி, கலை, வித்தை, அராகம், மாயை, குருடன் அப்படின்னு சொல்லி வித்யா தத்துவங்கள் 7. சிவ தத்துவங்கள் நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், மாயேஸ்வரம். இதெல்லாமே நம்மளுடைய. அப்ப இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட். என்னது? வீட்டுல ஃபேன் போடுறோம், புரியுதுங்களா? ஃபேன் போடுறோம், அது மாதிரி இருக்கக்கூடிய
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள் தான். தத்துவம்னா கருவிகள் தான். அப்போ தத்துவங்கள் என்ன ஆகாது, அது உயிர் பொருள் அல்ல. நல்லா தத்துவம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சடப்பொருள் தான். சடப்பொருளை தான் இயக்க முடியும். அந்த சடப்பொருள்லயே கிளாசிபிகேஷன், தங்கத்தால செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்து வீட்லயே நமக்கு இரும்பு சாமா இருக்கும், வெள்ளி சாமா இருக்கும், தங்க சாமா. அது மாதிரி 3 தத்துவங்கள் சாமி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு தத்துவத்தையும் பயன்படுத்தும் போது அதுக்கான பயன்கள் இந்த ஆன்மா அனுபவம் பெறுகின்றது அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம சித்தாந்தத்துக்குள்ள அவ்வளவா அதிகமா போவேன்னா, நம்ம இந்த திருத்தசாங்கமும் நம்மளுடைய தசகாரியமும் ஒத்து போகுது. ஏன்னா தசகாரியத்தை நான் சரியா படிக்காதனால அதை பத்தி நான் தசகாரியத்தை பத்தி ரொம்ப தெளிவா உள்ளுக்குள்ள போக முடியல எனக்கு. என்னன்னா முதல்ல அடியே அதை படித்து உள்வாங்கினாதான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அதோட ஒப்பீடு செய்ய முடியும். அதனால நான் ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். இந்த 10 உறுப்புகளும் தசகாரியத்தோட ஒப்பீடு செய்யப்போம் வருகின்ற அமர்வுகள்ல ஒப்பீடு செய்யப்போம். ரொம்ப தெளிவா நம்ம அதை செய்யப்போம். அதனால அதை நம்ம சிறப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்ப திருத்தசாங்கம் தருகின்ற குறிப்பு எது அப்படின்னா, அடிமை கொண்ட முறைமை. சிவபெருமான் நம்ம என்ன பண்ணிருக்கான், அவன் அடிமை கொண்ட முறைமை. எல்லாரும் அடிமை எப்படி நடத்துவாங்க, ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. அவங்களுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட விஷயங்களை இவங்க காதுலயே வாங்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய உலக வழக்கு அடிமை முறையில இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அடிமைன்னு விழுந்துட்டா அவன் என்ன பண்ணுவான், காலில் விழுந்தவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். காலில் விழுந்து அபயம்னு சொல்லிட்டா உடனே தூக்கி விடலாம், எழுப்பி விடலாம், நான் இருக்கேன்னு சொல்லலாம், இல்ல மடியில இடுப்புல கூட தூக்கி வச்சுக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், காலில் விழுந்தவன் தலையில தூக்கி வச்சு பார்ப்பான், கொண்டாடுவான். அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் தனக்கு சமமாத்தான் நடத்துவான், தன்னை போலவே மாற்றுவான், தான் பெறுகின்ற அத்தனை இன்பங்களையும் அந்த ஆன்மாவுக்கு வழங்குவான். அதனால இவன்கிட்ட அடிமை முறைமை இருக்கிறது ராஜாவுக்கும் மேல. இவனுக்கு அடிமையா இருக்கிறது யாருக்கு, சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கிறது பல அண்டங்களுக்கு நீங்க மன்னனா இருக்கிறதை விட அதிகம். அப்போ சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கிறதுல ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. என்ன, அவன்கிட்ட அடிமையா இருந்தா வேலையே பார்க்காம கூலி, வேலையே பார்க்காம எல்லா விதமான செல்வங்கள், வேலையே பார்க்காம யாருக்கும் தர முடியாத சிவ அனுபவங்கள் அவன் தரனால சிவபெருமான்கிட்ட அடிமையா இருக்கிறது நமக்கு என்ன, நம்மளுடைய பெருமை. சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கிறது நம்மளுடைய பெருமை. ஏன், அவன் அடிமையா நடத்த போறதே இல்லை. அவன் நீங்க இன்னைக்கு அவன்கிட்ட அடிமையா இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு, என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்று. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்று. சிவபெருமான் யாராம், சேவகனா. சிவபெருமான் யாரு, சேவகன். சேவகனுக்கு 2 பொருள் உண்டு. என்ன, ஒரு படையை நடத்துறவனுக்கும் சேவகன் தான் பேரு, எல்லாருக்கும் அடிமையா இருக்கிறவனுக்கும் சேவகன்னு பேரு. அவன் என்ன பண்ணாராம், நமக்கு அவன் என்ன பண்றான், தொண்டு செஞ்சுட்டே இருக்கான்ல, நம்ம மறந்தாலும் நம்ம அவனை என்ன பண்றோம், உதாசீனப்படுத்துறோம்ல. அப்புறம் பாத்துக்கலாம், திருவாசனை தானே, ஆனந்த் தானே, எப்பயும் ஒரே கதை தான் சொல்ல போறான். அன்புன்னு போறான், அப்புறம் சிவம்னு போறான், அடியாறுகள் திருவடி வணங்குது, 3 பாயிண்ட் தான். இதையே விதவிதமா வடை சுடுவான், இது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம். அப்போ நாம சிவபெருமான மறக்கிறோம், அவனுடைய கருணைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம மறந்து போயிடுறோம், உதாசீனப்படுத்துறோம். அவனை நம்ம ஒரு நேரம் கொண்டாடுறோம், ஒரு நேரம் கண்டுக்கிறதே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவன் நமக்கு செய்கின்ற அந்த சேவகத்தை நிறுத்துறானா, மூச்சு காத்து கொடுக்குறான், நமக்கு இதயத்தை துடிக்க வைக்கிறான், உடம்புல என்ன சாப்பிட்டாலும் அதனுடைய சத்தை பிரிச்சு அந்தந்த உறுப்புகளுக்கு அனுப்புறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நாம இருளுக்குள்ள போனாலும் இந்த ஆன்மாவை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லி இருள் நடனமும் செய்கின்றான் நம்மளுடைய பெருமான். ஆக அந்த இருளிலும் நமக்கு நடனம் செய். அப்போ யார் இங்க அடிமை, நாம போயா இப்போ வராத, உன்னை கும்பிட மாட்டேன், நீ எனக்கு கஷ்டம் தர. இப்ப என் நண்பர்கள் சொல்லுவாங்க, சாமி எதுனாலும் கும்பிடு, சிவனை மட்டும் கும்பிட்டுறாத, அவன் என்னமோ கெட்டவனாமே, வரவன் எல்லாத்தையும் ரொம்ப சோதிப்பானாமே, சுடுகாட்டுலதான் இருப்பானாமே, அவன் அழிக்கிற கடவுளாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப நினைச்சுக்குவான், அவன் நினைச்சுக்குவான், இல்ல நான் அப்படியா, சரி நாளையில இருந்து யாரை கும்பிட, யாரையாவது கும்பிடு அப்படின்னா நம்ம கும்பிடுவோம். அவன் சிரிச்சுக்குவான், சிரிச்சுக்கிட்டு அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ வராத அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கோம். அவன் என்ன பண்றான்,
நீ வராதன்னு சொன்னாலும் உனக்கு நான் வந்து அருள் செய்கின்றேன்னு சொல்றானே. இப்ப யாருக்கு யார் அடிமை? யாருக்கு யார்? அவன்தான் அடியார்களுக்கு சிவபெருமான் அடிமையா இருக்கிறார். அடியார்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் அவன் தானே. அவன் அருள் செய்துட்டு இருக்கான்ல. நாம கேட்கிறோமா, வேணும்னு சொல்றோமா, எல்லாத்துக்கும் அருள் செய்வான். எப்படியாச்சும் இந்த பிள்ளைய என்னை கும்பிட்டா கும்பிடு, என்னை பேசுனா பேசு. சாமியே இல்ல, கோவில் சிலையெல்லாம் திருடி விக்கிற, இங்க இருக்கிற சிலையெல்லாம் தூக்கி அங்க கொண்டு போய் நடராஜ சிலையை உருக்கி நீ என்னமோ பண்ற, என்ன பண்ணாலும் சரி உனக்கு அப்படின்னு இப்படி சொல்லும் போதே அடியனுக்கு கண்கள் நீர்ப்பு இருக்குது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன். அவன் நினைச்சா சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த ஆன்மா வந்து சிவாய நம ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. இந்த ஆன்மா வேணாம்னு சொன்னாலும் இந்த ஆன்மாவோட பின்னாடி வந்து நான் வந்து உனக்கு கும்பிடாட்டினாலும் அந்த ஆன்மாக்குள்ள இறங்கி அந்த மலப்பாண்டம் சொல்லுகின்ற 9 வாயில் 9 வாயிலை மலம் சோறும் அந்த பாண்டத்துல உட்கார்ந்து அவன் வந்து நம்ம அருள் செய்துட்டு இருக்கான்னா யாருக்கு யார் அடிமை? அவன் தான் நமக்கு அடிமையா இருக்கானே தவிர அவனுக்கு நாம அடிமையா இருக்கோமான்னு அதெல்லாம் சும்மா. எப்படி நம்ம அடிமையா இருப்போம்? ஒரு நிமிஷமாவது மறந்துடுவோம். அவனுக்கு நம்ம அடிமைன்னு சொன்னா கூட ஒரு நிமிஷம் மறந்துடுவோம். அப்ப நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம எல்லா நேரமும் அவன் நினைச்சிட்டு இருக்கோம். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு சொல்றாங்களே, அவன் எல்லா நேரமும் நினைச்சிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் திருவாசந்தனையாவது நினைக்கிறதுக்கு இந்த பிறவியில வாய்ப்பு கொடுத்துருக்கான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு அமர்வு எத்தனை? 437 இல்ல, 437 437 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 மணி நேரம் நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசுவோம், அதெல்லாம் விட்டுருங்க. 437 இன்ட்டு 2 எவ்வளவு சாமி வருது? அப்ராக்சிமேட்டா 867 874 ரைட்டா? 874 மணி நேரம் டிவைடட் பை 24 போடுங்க. 874 டிவைடட் பை 24 போடுங்க பார்க்கலாம் கால்குலேட்டர்ல. 874 ஆனே போடுங்க. 36.41 36 874 டிவைடட் பை 24 அப்படி பார்த்தீங்கன்னா 36.4. நம்ம சாமி எவ்வளவு நாள் நினைச்சிருக்கோம். சிவபெருமான நம்ம எத்தனை மாசம் எவ்வளவு நேரம் நினைச்சிருக்கோம்னா 36 நாள் நினைச்சிருக்கோம். இடைவிடாது ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம 36 நாள் அவன் நினைச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இத்தனை வருஷமா சாமியை நினைச்சிட்டு இருக்கோம்ல, இத்தனை வருஷமா 36 நாட்களா ஒரு நிமிஷம் கூட மிஸ் ஆகாம அவன் நினைச்சிருக்கோம். இதுதான் இந்த ஆன்மா இந்த பிறவியில செஞ்ச பெரிய கருணை. ஒரு 24 மணி நேரம் அவனை விடாம நினைக்க முடியுமா நம்மளால? இப்போ நினைச்சு பாருங்க. 24 மணி நேரம் அவனை விடாம நினைக்கும். இன்னைக்கு இந்த அமர்வின் மூலமாக சிவபெருமான 36 நாட்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட 37 நாட்கள் வர பண்ணிட்டோம். சிவபெருமான இடைவிடாது நினைச்சிருக்கோம். அதுதான் இந்த பிறவியில சிவபெருமான் கொடுத்த ஒரு பெரிய பெரும் பெரு. இப்ப யாருக்கு யார் அடிமைன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு தான் அவன் அடிமையா இருக்கான். நாம வேணான்னு சொன்னாலும் வர்றான். யோ போயா, உன்னை கும்பிடவும் மாட்டேன், உனக்கு திடீர்னு திட்டுவான். என்னையா நீ பண்ற? உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? அவனுக்கு 3 கண்ணு இருக்கு. ஆனா அவனை பார்த்து உனக்கு கண்ணு இருக்கா? நீ நான் கஷ்டப்படுறப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, எதுவும் கண்டுக்கவே. காது இருக்கா? நான் பேசுறது உனக்கு காது தான் விழுகுது அப்படின்னு கேட்கணும். ஆனா எல்லாத்தையும் கேட்டு நமக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டே இருக்கா நம்முடைய சிவபெருமான். ஆகவே சிவபெருமான் நமக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஆன்மா அவனுக்கு அடிமையாகிற வரைக்கும் என்ன பண்றான்? ஆனா இவன்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க பாத்துறீங்களா, இந்த காதலியை விரட்டி லவ் பண்ணுவான். பாத்துறீங்களா? சினிமா படங்கள்லாம் பாத்துருக்கீங்களா? காதலன் காதலிய விரட்டி லவ் பண்ணுவான். அவ வேணாம்பா, உனைய பிடிக்காது, எனக்கு தேவையில்லை அப்படின்பா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? சரி பாவம், லவ் பண்ணி தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண உடனே இவன் என்ன பண்ணிடுவான்? துரத்தி லவ் பண்றதை விட்டுட்டு இவன் சாடி அவன் என்ன பண்ணுவான்? காதலனுக்காக ஏங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்றான்னா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, நான் சும்மா தான் இருந்தேன், நான் ஒன்னும் பேசாம, ஆனா நீ வந்து அருள் செய்து உன்னுடைய என் உள்ளத்தை நீ கவர்ந்ததுக்கு அப்புறம் நீ கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டியப்பா, நான் எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்கலையே. நான் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வந்து நான் தேடும் போது கிடைக்காம போயிட்டேன்னு அழுகைதான் முழு திருவாசகமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக சிவபெருமான் அதுக்கும் காரணம் என்ன? அவர் அழுக வச்சதுக்கும் காரணம் நமக்கு திருவாசகம் கிடைக்கணும். அந்த அழுகை கண்ணீர் நமக்கும் வரணும். அப்படி கண்ணீர் வரும்போது இந்த ஆன்மாவுடைய வினையெல்லாம் குறையணுன்றதுக்காக கன்று அந்த கன்றை காமிச்சு பாலை கறக்கிற மாதிரி திருவாசகத்தை மாணிக்க வாசகரை வச்சு திருவாசகத்தை கறந்து எடுத்துக்கிட்டான் நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன். அதனால இப்போ நம்ம யாருக்கு அடிமையா இருக்கோம்?
ஆண்டவனுக்கு அடிமை, பெருமானுக்கு அடிமையா இருக்கிறோம் ஐயா. பெருமானுக்கு நாம் அடிமையா இருக்கோமா இல்ல பெருமான் தான் ரெண்டு நம்மளுக்கு ரெண்டா அடிமையா இருக்கிறாருங்க ஐயா. அந்த பைத்தியக்காரன் தான் நமக்கு அடிமையா இருக்கான். நம்ம வேணாம்னு சொன்னா போயிடுவானா? ஏன் உன்னை கும்பிட மாட்டேன், இன்னையில இருந்து உனக்கு எனக்கு ஆகாது, இனிமே உனக்கு ஆகாது, உன்னை நான் கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா போயிடுவானா? போயிடுவானா? நீ யாருன்னே தெரியாது. எப்படிப்பட்ட ஆற்றல்! நீங்க மத்த சமயங்கள் சொல்றோம்ல, மத்த சமயங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, அந்த சமயத்துக்குள்ள போய் அவனை வழிபாடு செஞ்சாதான் அவர் காப்பாத்துவாராம், இல்லாட்டினா காப்பாற்ற மாட்டான், இல்லாட்டினா கொலை கூட செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவரை நீங்க வழிபாடு செய்யறியா, அவனை கொள்ளு, தப்பு இல்லைன்றாங்க. அப்படி சொல்லுகின்ற சமயத்துல, இந்த சமயத்துல நீ என்ன புல்லு கும்பிடுமா, புல்லு ஏதாவது கும்பிடுமா, பூண்டு கும்பிடுமா, புழு கும்பிடுமா, புல்லாய் கூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் சொல்லி மரமா எல்லாத்துக்கும் அருள் செஞ்சு கொண்டே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த பிறவியில தலைவன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டதே அவன் பெரியவன். அவன் தான் நமக்கு அடிமை இனிமேல இருந்து. சொல்லுவான்ல, நம்ம நம்மளுடைய இது நம்ம வடிவேல் ஒரு கடையில எட்டி பாரு, சற்ற சாத்தினான்னா இன்னையில இருந்து அவன் நமக்கு அடிமை, சட்ட சாத்தனா நாளையில இருந்து நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவார்ல. அது மாதிரி சிவபெருமான் எப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நாம செய்கின்ற அடிமை தொண்டு அவன் செய்த உபகாரத்துக்கு ஒரு துளியாவது சரியா இருக்குமா? நாம செய்கின்ற அடிமை தொண்டு, நாம அடிமைன்னு சொல்றோம்ல, என்ன தொண்டு பெருசா செஞ்சுட்டோம், என்ன தொண்டு செஞ்சுட்டோம்? நமக்கு நேரம் போக அவன் கூட கொஞ்ச நேரம் ஒரு மலர் தொண்டு செஞ்சோம், ஒரு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சோம், அப்புறம் வர்ற அடியார்களுக்கு 63 நாயன்மார்களே இருக்கட்டுமே, எல்லாரும் அவன் செய்த உபகாரத்துக்கு ஈடாகுமோ எத்தனை கோடி பிறவிகள் தோறும் அவன் மூச்சோடு மூச்சா காற்றோடு காற்றா கலந்து அவன் இயங்காவிட்டால் இந்த ஆன்மாவுக்கு ஏதாவது அறிவு வந்திருக்குமா? ஆனா இந்த ஆன்மா இன்னைக்கு இந்த பிறவியில பெருமானை அடைகின்ற ஆற்றலை பெறுகின்றது, அவனுடைய தன்மை உணருது. அப்படிங்கிறப்போ நான் அடிமை கொண்ட முறைமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இது தவறு இருந்தா திருத்திக்கங்க, இவன் தான் அடிமையா இருக்கான். யாரு? நம்ம அப்பதான் நமக்கு அடிமையா இருக்கான். நாம அவனுக்கு அடிமையா இருக்கிறோம்னா அது பொய்ன்ற. நான் 24 நாள் அவனுக்கு அடிமையா இருக்கல. அவ்வளோ பெரிய அரசன், அவ்வளோ பெரிய ஆற்றலுடையவன், அவன் நம்மளை பார்க்க வேண்டிய, அவனுக்கு இப்ப அவன் நமக்கு அடிமையா இருக்கானே, நமக்கு தொண்டு செய்யறானே, அவனுக்கு ஏதாவது அதுல பலன் இருக்கா? சிவபெருமான் அவருக்கு இல்ல, நமக்கு தான் பலன். ஆமா, இப்ப சிவபெருமானுக்கு பால் ஊத்துறோம்ல, அது அவருக்கு பலன் தானே. பிரதோஷம் பால் ஊத்துறோம்ல, மாலை போடுறோம்ல, தேனபிஷேகம் பண்றோம்ல, அபிஷேகம் பண்றோம், அது அவருக்கு பலன் தானே. ஆமாவா இல்லையா? இல்ல, பாலா அவனுக்கு தேவை, தேனா அவனுக்கு அன்புதான் தேவை, வேற எதுவும் தேவை. ரேவதி அம்மா அவருக்கு அன்புதானே தேவை, அவனுக்கு அன்புதான் தேவை. ஏன்னா அன்பினுடைய, இப்போ எண்ணெய் தண்ணி இருக்கு, எண்ணெய் தண்ணி ரைட், நல்லா பாருங்க, எண்ணெயும் தண்ணி சேர்த்தோம்னா ஒண்ணு சேருமா? நான் எண்ணெயும் தண்ணி ஊத்திட்டு இது அதுக்கு சேர்ந்துருச்சுன்னு சொல்றேன், எண்ணெய தண்ணீரை ஊத்திட்டு எண்ணெய் தண்ணீரை சேர்ந்துருச்சுன்னு சொல்றேன். எத்தனை நாள் பார்த்தாலும் அது எப்படிதான் இருக்கும்? பிரிஞ்சுதானே நிக்கும். சப்போஸ் தண்ணியில நான் தண்ணியே ஊத்துறேன், என்ன ஆகும்? தண்ணிட்ட போய் சேர்ந்துருமா? தண்ணியில தண்ணியே ஊத்துறேன், தண்ணி கிட்ட போய் சேர்ந்துருமா? சேராதா? சேர்ந்துரும். அருமை, சேர்ந்துரும். அது போல சிவபெருமான் அன்பினுடைய வடிவமா இருக்கான். அன்பை தவிர நீங்க எது போட்டாலும் எப்படிதான் இருக்கும்? தண்ணியில நீங்க அன்பை தவிர வேற என்ன நீங்க போட்டாலும், சிவபெருமான் கிட்ட நீங்க நான் ரெண்டு மாலை போட்டு வந்தேன், சிவபெருமானுக்கு 2 அங்கவஸ்திரம் மாட்டினேன், ஒரு தங்கத்துல கவசம் மாட்டினேன், தங்கத்துல காசு மாலை போட்டேன், ஒட்டியாடா போட்டேன், காலில் சலங்க போட்டேன், என்ன பண்ணாலும் அது எதுக்கு சமம்? தண்ணியில ஒரு காலம் பெருமன்ட்ட போய் சேராது. ஏன்? அவன் அன்பினுடைய வடிவம். அன்பை ஊத்துனாதான் என்ன, எங்க போய் சேரும்? அன்பை ஊத்துனாதான் எங்க போய் சேரும்? சிவபெருமான் கூட போய் சேரும். அவங்க இந்த பலர் பறிக்கும் போது சிவனுக்காக தொடுக்கிறவே நினைப்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புதான் அவன்கிட்ட போய் சேரும், மலர் சேராது. அவனுக்கு தூபம் போடும்போது இந்த தூபம் அவனுக்கு பிடிக்குமோ, இந்த தூபம் அவனுக்கு நல்லா இருக்குமோன்னு நினைக்கின்ற நினைப்பினுடைய அன்பு அவன்கிட்ட போய் சேரும், தூபம் சேர.
மந்திரம் படிக்கும் போது, மந்திர சொல் படிக்கும் போது இந்த மந்திரங்கள் எல்லாம் பெருமான்கிட்ட போய் சேருமே, இந்த மந்திரத்தினுடைய வடிவமா இருக்கானே, எவ்வளவு அழகான அர்த்தமா இருக்குன்னு அந்த நினைப்பு பெருமான்கிட்ட போய் சேரும். தீபம் காட்டும் போது இந்த தீப சுடரொளியில பெருமான் ரொம்ப தீபம் போலத்தானே பெருமான் இருக்கான், இந்த விளக்கு ஒளி போலத்தானே அவன் நமக்கு அருள் செய்துகின்றான்ற அந்த நினைப்பு தான் அவன்கிட்ட போய் சேரும், தீபம் அவன்கிட்ட போய் சேரும். ஆக சிவபெருமானுக்கு அன்பை தவிர நீங்க என்ன கொடுத்தாலும் தண்ணியில எண்ணெய் ஊத்துறதுக்கு தான் சமமே தவிர தண்ணியில தண்ணி ஊத்துறதுக்கு சமம் இல்ல. இப்போ உங்ககிட்ட எண்ணெயே இல்ல, தண்ணி மட்டும்தான் இருக்கு. பூ இல்ல, மலர் இல்ல, தூபம் இல்ல, தீபம் இல்ல, பால் இல்ல, தேன் இல்ல, கையில காசு இல்ல, எதுவுமே இல்ல, அன்பு மட்டும் நிறைஞ்சிருக்கு. நீங்க பெருமான்கிட்ட ஊத்துறீங்க, யாராவது தடுக்க முடியும்? யாராவது தடுக்க முடியும்? பெருமான்ட்ட அன்பு. அதனால இந்த பூசணைகள்லாம் எதுக்காகன்னா அன்பினுடைய முதல் படி. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 படிகள் உண்டு இல்ல? 4 படிகள் நம்மளுடைய சைவத்துல உண்டு. தெரியல எல்லாத்துக்கும்? சரியை, கிரியை, யோகம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? சரியைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு? சரியைக்கு யாரு சொல்றாங்க? தொண்டர் உரிமை. தொண்டர் உரிமை. தொண்டர் உரிமை. சரி, அம்மா இப்பதான் வந்திருக்கீங்க, அதனால இதுக்கு பதில் சொல்வது கடினம் தான். பழைய அடியார்களுக்கு, எங்க அடியார்களுக்கு தான் பரிச்சை. இப்போ எங்க பழைய அடியார்களுக்கு தான் இப்ப எக்ஸாம். உடலால் சேவை செய்வதுங்கய்யா. இல்ல, கரெக்டா யார் சொல்றாங்களோ. போன வாரம் அந்த யாருக்கும் புத்தகம் போல, ஏன்னா நானே ஆன்சர் பண்ணேன். சரி, இன்னொரு பேரு விழவாரங்க ஐயா, விழவாரம். தந்தை மனதால் செய்கிற பூஜைங்க ஐயா. இல்ல, இவங்க எல்லாம் புதிய அடியார்கள். சரஸ்வதி அம்மா, அவங்க எல்லாம் புதிய அடியார்கள். செல்வரத்தி அம்மா தாசமார்க்கம் ஐயா. இல்ல, இவங்க புதிய அடியார்கள். இல்ல, நீங்க புதிய அடியார்கள், அதனால உங்களுக்கு தெரியாது. பழைய அடியார்களுக்கு தான் பரீட்சை. ஈவன் மகேஷாவெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய அடியார்கள் யாராவது இருக்காங்களா? சரி, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. யாருமே கணக்கு தெரிய மாட்டேங்குது. யாரு இருக்காங்க? எனக்கு ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, சரஸ்வதி அம்மா. ஐயா, இந்த क्वेश्चन எப்படி கேக்குறீங்க? கொஞ்சம் புது அடியார்களுக்கு சொல்லுங்க ஐயா. இது எந்த விதத்துல கேக்குறீங்க? இந்த புது அடியாருக்கு ஆன்சர் தான் பண்ண போறேன். உங்க எல்லாரையும் பார்த்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு ஒரு முறை மட்டும் அடியார்கள் உங்களுடைய அந்த பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். மதிலாமா தெரியுறாங்க, விமலாமா தெரியுறாங்க, புஷ்பலதா அம்மா, அம்மா காஞ்சனா அம்மா, சிவாயனம்மா, ராஜேஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, யாரும் வரல. நான் இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்தது அப்ப 36 நாள் சாமியோட சேர்ந்து இருக்கிறது. அதெல்லாம் ஸ்லேட் குச்சியில அழிச்சிடலாம். கொஞ்சம் மிஸ் ஆகுது. சரி, என்னன்னு பண்ணலாம்? சாருமதி அம்மா, மதிலா அம்மா, அப்புறம் புஷ்பலதா அம்மா, சந்திரா அம்மா, எனக்கு எல்லாம் தெரியுறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரையும் கோலமால அம்மா தெரியுறாங்க, பன்முடி அம்மா தர்றாங்க, கலாவதி அம்மா தர்றாங்க, அமிர்தா அம்மா தெரியுறாங்க, சிவகாமி அம்மா தெரியுறாங்க, சந்திரன் ஐயா தெரியுறாரு, உமாராணி அம்மா தெரியுறாங்க, சாருமதி அம்மா. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கு விட எங்களுக்கு தெரியல. சரி, இப்ப நான் சொல்லட்டுமா? ஞாபகம் வந்துடும் எல்லாத்துக்கும். இப்ப நான் சொன்ன உடனே ஞாபகம் வந்துடும். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது 4க்கும் ஒரு வேற வேற பேர்கள் உண்டு. என்னன்னா, ஆனா ஒரு பேர் தான். மகேஷையா தர்றாரு. மகேஷையா பாக்குறேன். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் என்னன்னா இம்போசிஷன் உண்டு. ஐயா, ஒரே தடவை கேள்வி கேளுங்க. ஒரே தடவை கேள்வி கேளுங்க. கிரியை, யோகம், ஞானம், இது 4க்கும் வேறு பேர்கள் உண்டு. அது என்ன? இது இப்ப நீங்க ஆன்சர் பண்ண போறது இல்ல, கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயா, ஆன்சர் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. தாசமார்க்கம் இல்ல, முக்தியின் படிநிலைகள் இல்ல. சரி, நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்ல, பாத்தீங்களா? டிவியேட் ஆயிட்டீங்க. சரி, ஓகே. முதல் படிநிலை. க்ளூ கொடுக்கட்டுமா? ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கட்டுமா? கொடுங்கய்யா. ஒரு க்ளூ என்னன்னா, நாம எப்பவுமே சொல்றது ஐயா புற வழிபாடு. ஐயா சரி, நான் எப்பவுமே சொல்றது ஐயா அப்பாங்க சிவா, நம்மப்பா
அடியார் தொண்டு. ஈசன் பால் கொண்ட அன்புங்கய்யா. சரி, ஓகே. அடிமைங்களாயா? அடிமையா இருக்கிறதுங்களாயா? நிறுத்திடலாம். எல்லா அடியார்களும் மியூட் பண்ணிக்கலாம். ஆன்சர் நான் சொல்ல போறேன். சொன்னதுக்கு அப்புறம் பழைய அடியார்களுக்கு தெரியும். ஐயா சரியை அப்படின்னா அடியார்களுக்கோட கூடுதலா இருக்கிறதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. இல்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் தான் பாக்குறீங்க. இப்ப நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிடுறேன். எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும். இனிமே ஆன்சர் கிடையாது. நான் தான் ஆன்சர். திருவடி வணங்குதல் ஐயா. இல்ல தெய்வானையம்மா புதிய அடியார்கள், அவங்களாம் தெரியாது. நான் என்ன சொல்றேன், குரு சங்கம லிங்க வழிபாடு. இல்ல நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் இது சான்ஸ் கிடையாது, நோ சான்ஸ். இப்போ இது சொன்னதுக்கு அப்புறம் 5 முறை சரியை பக்கத்துல அந்த நான் சொல்ற வார்த்தை அது எழுதி என்ன பண்ணணும், அடுத்த வாரம் நீங்க அனுப்பணும். எல்லாருக்கும் இம்போஷன், ஏன்னா மறந்தாச்சு. ரைட். சரியை கிரிய யோகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, சரிக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் அன்பு வெர்ஷன் 1, கிரியைக்கு அன்பு வெர்ஷன் 2, யோகத்துக்கு அன்பு வெர்ஷன் 3, ஞானத்துக்கு அன்பு வெர்ஷன் 4. நாலுமே என்னதான்? நாலுமே சிவத்தின் மேல உடலால கொண்ட அன்புக்கு சிவன் பால் கொண்ட அன்புன்னு சொன்னீங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆனா அன்பு வெர்ஷன் 1ன்னு சொல்றேன். அன்புடைய வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அன்பு உடலால ஆரம்பிக்கும், அப்புறம் மனத்தால ஆரம்பிக்கும், உடலால மனத்தாலே ஆரம்பிக்கும், அப்புறம் மனத்தாலேயே நிக்கும், அப்புறம் முழு அன்பினுடைய வடிவமாவே மாறும். அதுதான் ஞானம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியை கிரிய யோகம்னா இந்த டெபினிஷனை பாக்குறதுனாலதான் சரியை பண்றப்ப எனக்கு என்ன வரதில்ல. கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யான்னு தெரியல, வேறொரு பட்டீஸ்வரர் கோயில்ல உலவானம் பண்றாங்க. அண்ணா சீனியர் மட்டும்தான் உள்ள இருக்கிறத போய் தொடக்கணுமா. ஜூனியர்ஸ் இப்ப வந்திருக்காங்கல்ல, அவங்கள உள்ள நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, நீங்க வெளியில இருக்கிறது தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன மிஸ் ஆயிடுச்சு? வந்தவங்க நீங்க போய் பெருமான்றாங்க. பல காலம் இங்க தொட்டுட்டு இருக்கோம் பெருமான, நீங்க வந்து தொடுங்கன்னு சொன்னா தானே வந்த புது அடியார்களுக்கு அன்பு பெருகி இன்னும் பெருசா வர முடியும். நான் அதை கொடுக்க மாட்டேன், நீங்க அங்கதான் வெளியே நிக்கணும்னு சொல்லும் போது அங்க என்ன ஆகுது? சரியே இருக்கு, ஆனா என்ன இல்ல. அப்போ ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. 4 நெறியும், தாச மார்க்கம், சர்புத்த மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், எல்லா டெர்மினாலஜியும் நம்ம சொல்றோம். எந்த டெர்மினாலஜி? சைவ சித்தாந்தம் எல்லா டெர்மினாலஜியும் சொல்றோம். எல்லாத்துக்கும் பொருள் புரியுது. ஆனா இந்த பொருள் எல்லாம் ஓரமா வச்சு, இந்த பொருள் எல்லாம் என்னது? இந்த பொருள்லாம் என்னதான்? இந்த பொருள் என்னது? எண்ணெய் தான். இந்த பொருள் வந்து அன்பு ஊறுவதற்கு, இப்ப கை கால்ல பிடிச்சுக்கிச்சுன்னா எண்ணெய் ஊத்தி தேய்ச்சா கை கால் சுளுக்கு போயிடும்ல, அது மாதிரி இந்த பொருள் எல்லாம் தேய்ச்சா அன்பு ஊறி வரும். ஆனா இந்த பொருளையே தேய்ச்சிட்டு இருக்கோம், அன்பை மறந்துடுறோமே. அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, சரியா என்னதான் ஞாபகம் வரணும், அன்பு வெர்ஷன் 1, அன்பு வெர்ஷன் 1. கிரியை முதல்ல நான் உடல்ல தான் தொண்டு செய்வேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? எங்க பெருமானுக்கு மனதாலையும் பாடுறேன். தேவாரம் பாடும்போது என்ன எது வேலை செய்யும்? தேவாரம் விழும்போது பாடும்போது எது வேலை செய்யும்? உடலும் வேலை செய்யும், உடலும் வேலை செய்யும், மனசும் வேலை செய்யும். அது என்ன ஆயிடுது? கிரியை ஆயிடுதா? அடுத்து எங்க பெருமான உட்கார்ந்து அப்படியே கண்ணீர் மல்க உட்கார்ந்து அப்படியே தியானிக்கிறோம்ல, யோகம் ஆயிடும். பாக்குறவங்க எல்லாரு மேலயும் அன்பு செலுத்துறோம்ல, அது பேர் தான் ஞானம்னா ஒண்ணு கிடையாது. யார் வந்தாலும் நான் அன்பு செலுத்துவேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் ஞானத்தினுடைய டெபினிஷன் என்னது? ஞானத்தினுடைய டெபினிஷன் என்னது? அன்பினுடைய முழு வடிவம். அன்பு. நான் யார் வந்தாலும் அன்பு செய்வேன்னு சொன்னா அதுதான் ஞானம். பெரிய மடங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய குருமார்களா இருக்கட்டும், அவங்க தேவையில்லை. இந்த சீடர்கள் தான் எனக்கு முக்கியம், அந்த சீடர்கள் வேணான்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுது? ஞானம் என்பது சற்றே விலகி நிற்கிறது. ஞானம் என்பது புத்தக அறிவு அல்ல. அறிவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாரும் அறிவு, அன்புதான் ஞானம். அதனாலதான் நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாவற்றையும் சிவமா பார்க்கணும், அதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ ஞானம் என்பது அத்தனை பொருட்களையும் சிவமா பார்க்கிறது. யோகம் என்பது என்ன? அத்தனை பொருட்களையும் சக்தியா பார்க்கிறது. அத்தனை பொருட்களையும் சக்தியினுடைய வடிவமா பார்த்தது. ஏற்கனவே சொன்னதுதான் இந்த செய்தி, நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன். பழம் இருக்குல்ல, பழம், மாம்பழம் எங்க வந்துச்சு? மாம்பழம் ஆக்சுவலி மாம்பழம் கிடையாது, மாதுளை பழம் தான். தெரியும் இல்லையா? கந்த புராணப்படி நாரதர் கொடுத்தது என்ன பழம்?
மாம்பழம் கிடையாது, மாதுளை. தெரியுமா? கந்த புராணப்படி நம்ம நாரதர் கொடுத்தது மாதுளை, மாம்பழம் கிடையாது. அது மூலம் தெரிஞ்சுக்கணும், அதுலயே மிஸ்டேக். சரி, அப்படி ஒரு பழம் கிடைத்தது. அந்த பழம் கிடைச்சவொன்னு என்ன சொன்னாங்க, இதுல யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாரு, மயில் எடுத்து கிளம்பிட்டாரு இந்த ஆளு. இன்னொருத்தர் சுத்தி வந்தார். இதுல யாரு கோச்சுக்கிட்டாராம், முருகன் கோச்சுக்கிட்டு ஆண்டியா போய் நின்னாராம். அப்புறம் எனக்கு முதல்ல இந்த பாட்டு கேட்கும், பழம் நீ எப்பா ஞானப்பா, அது ரொம்ப பிடிக்கும். அதுல அவங்க சொல்லுவாங்க, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. அப்படி சொன்னோட எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. நானும் ஆனா முருகனுடைய தத்துவத்தை தவறுன்னு சொல்ல முடியுமா? அப்படி தவறுன்னு தத்துவம் அவன் 60 சினம் 100 தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவானி, ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி, என்னுடன் ஓடிவானி சொல்லும் போது அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. ஆனா ஃபுல்லா தப்பு. முருகனுடைய அந்த இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முருகன் கோவிச்சு மணிக்காக மனம் நொந்த முருகான்னு சொல்றப்போ நெஞ்சிலே இடிச்சுக்குவேன். எங்க முருகனை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ, எங்க முருகனை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தி பாடுறாங்களே அப்படி. அப்போ முருகன் காட்டியது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. கணபதி காட்டியது ஒரு எல்லா பொருளையும் மொத்தமா ஒரே இடத்துல குவிக்கிறாள். எல்லா பொருளையும் மொத்தமா ஒரு இடத்துல குவிச்சா அதுக்கு பேர் என்ன? போக்கஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? என் மனசா சிதறாம ஒரு இடத்துல குவிச்சா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிலத்துல போக்கஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதுக்கே சமஸ்கிருதம் என்னன்னு சொல்லுவோம்? யோகம்னு அர்த்தம். சமஸ்கிருதம் அதுக்கு பேர் என்னது? எல்லா பொருளையும் ஒரே இடத்துல குவிச்சா அதுக்கு பேர் யோகம். கணபதி காட்டியது எல்லா உயிர்களிடத்தும் ஒரே இடத்துல சிவசக்தி சொரூபமா ஒரே இடத்துல பார்க்கலான்னு சொன்னது யாரு? யோகத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரு கணபதி. இவர் என்ன சொன்னாரு? இங்க இருக்கிற சிவசக்தி உலகத்துல இருக்கிற அண்ட சராசரங்கள் உயிர்கள் இருக்குன்னு அந்த சராசரத்தை சுத்தி அந்த சராசரங்கள்லயும் சிவசக்தி சொரூபம் இருக்குன்னு சொன்னது யாரு? அதுக்கு பேர் உள்ள எல்லா பொருள்களையும் சிவசக்தி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஞான பாதையை போட்டு கொடுத்தவர் யாரு? யோக பாதை போட்டு கொடுத்தவர் யாரு? யோகம் பண்றப்போ மூலாதாரத்தை மனசுல ஞாபகம் வச்சுட்டு பண்ணும். யோகம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சேரணும்னா அதுக்காக தான் கணபதி. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ இப்படி பண்ணிட்டு அவர் கடைசி என்ன செஞ்சாரு? இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும்னா எந்த பட்சம் இல்லாம என்ன மாதிரி நின்னீங்கன்னா எல்லா பொருளையும் சிவசக்தி ஸ்வரூபம் பார்க்க முடியும்னு ஆண்டி கோலத்துல அங்க நின்று காமிச்சாரு. எவ்வளவு பெரிய தத்துவம்! அப்ப ஆண்டி கோலத்துல நிக்கிறது தவறா சரியா? நீங்க தான் சொல்லுங்க. ஆண்டி கோலத்தை பாக்குறது எதை பார்ப்பதற்கு சமம்? ஞானத்தை பார்க்கறதுக்கு சமம். ஏன்? எந்த பற்று இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் வரும். எனக்கு பொருள் பற்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஞானம் வரல. ஏன்னா இது பெருசு அது சிறுசுன்னு நினைக்கிறேன். இல்ல, இது பெருசு அது சிறுசுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கோயிலுக்கு போனா என்ன பார்க்க கூடாதான்? ஆண்டி கோலத்தை பார்க்கவே கூடாது. நீங்க எல்லா கோயில்லையும் முருகன் ஆண்டி கோலத்துல தான் இருக்கான். எல்லா 90% நீங்க சில கோயில்கள்ல தான் அந்த வள்ளி தேவியானோட இருப்பான். மேக்சிமம் கோயில்ல தண்டாயுத பாணியா தான் இருப்பான். தண்டாயுத பாணிய கோவணம் கூட இல்லாம பாக்குறதுதான் ஞானம். ஆனா எல்லா கோவில்லையும் அவனுக்கு ராஜ அலங்காரம் போட்டு எங்க அப்பா எப்படி இருக்காரு பத்தியா அப்படின்னா, புத்தர் என்ன சொல்ல வந்தாருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தார். அப்படிதானே? கடவுள் இல்லைன்னு சொன்னவர்தான் புத்தர். கடைசியில புத்தரை என்ன ஆக்கிட்டோம்? கடவுளாக்கிட்டோம். அப்போ புத்தர் சொன்னதும் புத்தரை கடவுள் நம்ம சொன்னதுக்கும் என்ன அர்த்தம்? அவர் சொன்ன நெறிக்கு ஆப்போசிட்டா நடக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி ஞான தண்டாயுத பாணிய அலங்காரம் செஞ்சு வைக்கிறதுனால என்ன ஆகுது? எதுக்காக அவ எல்லாத்தையும் அவிழ்த்து
ஞான தண்டாயுத பாணியாக நிற்கின்றானோ, ஞானமே தண்டமாக எடுத்து நிற்கின்றானோ, அப்பேற்பட்ட ஞான தண்டாயுத பாணிய நாம என்ன பண்றோம்னா அவனை பூசி முழுகி அவன் பெரிய நிலையில் நிக்கிறான். அவனை இறக்கி எங்க கொண்டு போயிட்டோம்? 1ஆம் கிளாஸ் இறக்கி ராஜ அலங்காரம் தான் பெருசுன்னு கொண்டு வந்துட்டோமே. என்ன தத்துவம்? அவங்க சொல்ல வந்த கருத்து, இந்த ஸ்கூல் சொல்லி தந்தது என்னன்னா, நீ எல்லா பொருள்கள்லயும் என்னவா பார்க்கணும்? சிவசக்தியா பார்க்கணும். இதுக்கு கோவிச்சு வந்துட்டாராம். இதுக்கு கோவிச்சு வந்தா அவர் எப்படி சாமியா இருக்க முடியும்? நான் தெரியாம இருக்கிறேன். கோபம் வந்தா அவர் எப்படி சாமியா இருக்க முடியும்? கோபம் தாபம் எல்லாம் வந்தா எப்படி கடவுளா? சரி, நான் என்ன கேட்கிறேன், சரி கோவிச்சுட்டு வந்தாருன்னே வச்சுக்கோங்க, என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம். கோவிச்சு வந்தாரே வச்சுக்கோங்க. கோவிச்சு வந்து நிக்கிறவங்கிட்ட யாராவது கோபமா நிக்கிறோம், யாராவது எப்பா எனக்கு கொஞ்சம் ரெண்டு காசு போடுங்க, எனக்கு கொஞ்சம் சோப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நானே கோபமா இருக்கேன், வீட்டம்மா கோபமா இருக்காங்க, அம்மா தோசை ஊத்துமான்னு என்ன செய்வாங்க? தோசை ஊத்துமான்னு குனி முதுகுல ஒரு தோசை ஊத்துறேன் அம்முன்னு ஒண்ணு போடுவோம் இல்ல? அந்த மாதிரி அப்ப கோபத்துல நிற்கிற முருகன் கிட்ட கேட்டா ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நீங்க போய் கேட்கறதெல்லாம் கிடைக்குதே. என்ன அர்த்தம்? அவன் ஞானத்துல நிக்கிறான்னு அர்த்தம். நாம தான் புரிஞ்சுக்கல. அப்போ இப்படி தவறா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத செய்திய நாம சொல்றோம். அப்போ ஏன் இந்த விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்ன சொல்ல வந்தேன் பாத்தீங்களா? எதுக்காக சொல்ல வந்தேன்? இதுதான் என்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஞானத்தை பத்தி சொன்னீங்க ஐயா. சரியை கிரிய யோகம் ஞானம். ஆகா, கலாவதி அம்மா இருக்கிற வரைக்கும் யாம் இருக்க பயமே மாதிரி கலாவதி அம்மா இருக்க எனக்கு பயம் இல்லை. நான் எங்க போனாலும் என்னை கூட்டு வந்துருவாங்க. ஞாபகம் இருக்கு. அப்போ சரியை கிரியை யோகம் ஞானத்துக்கு என்ன பேருனா அன்பு வெர்ஷன் 1, அன்பு வெர்ஷன் 2, அன்பு வெர்ஷன் 3, அன்பு வெர்ஷன் 4. எல்லாரும் 5 முறை என்ன பண்றீங்க? வருஷன் சொல்லாம தமிழ்ல சொல்லுங்க. அன்பின் தோற்றம், அன்பின் தோற்றம் 1, அன்பின் தோற்றம் 2, அன்பின் தோற்றம் 3 அப்படி சொல்லுங்க. அன்பின் வெர்ஷனுக்கு தோற்றம் வராது. நான் வந்து வெளியீடுன்னு வச்சுக்கலாம். அன்பின் வெளியீடு எக்ஸிபிட் ஆகிறது தான், வேற ஒண்ணு. ஏன்னா அன்பு தோன்றல, மறைஞ்சிருக்கல அன்பின். அப்ப வெர்ஷனை நான் தமிழ் சரியா பார்த்துட்டு நான் அந்த தமிழ் வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். வெளிப்படுதல் சொல்லலாமுங்க. வெளிப்படுதல் இல்ல வெர்ஷன் இப்போ மொபைல்ல வெர்ஷன் வருதுல்ல, சாம்சங்ல வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 வருது. அன்பின் வெளியீடு இல்ல வெர்ஷன் நான் பார்த்து சொல்றேன் சாமி. வெர்ஷன்ற வார்த்தைக்கு சரியான ஒரு இது நான் சொல்றேன், அதை பார்த்து. சரி, நான் என்ன சொல்ல வரேன் நான் புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழும் ஆங்கிலம் பதிப்பா வடிவம் நானே போட்டுறேனே பாருங்க. வெர்ஷன் ஐயா தன்மை, அன்பின் தன்மை, வெளிப்பாடு. இல்ல நானே பார்த்தேன். அன்பின் வெளிப்பாடு, கூற்று கான்செப்ட். வெர்ஷன்னா கான்செப்ட், கூற்று. அன்பின் கூற்று 1, அன்பின் கூற்று 2, அன்பின் கூற்று 3. அன்பினுடைய கூறு என்ன ஆயிட்டு இருக்கு? வளர்ந்துகிட்டே வருது. அதுதான் வெர்ஷன். புரியுதுங்களா? இப்ப இதுல இல்லாத ஃபெசிலிட்டி அதுல இருக்கு. அப்ப கூறு என்ன அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? கூறு அதிகமா இருக்கு. 1/2 கிலோ இருந்தது, முதல்ல 1/4 கிலோ இருந்தது, அப்புறம் என்ன ஆகுது? 1/2 கிலோ ஆகுது, 3/4 கிலோ ஆகுது, முழுசாகுது. அது மாதிரி கூற்று. அப்போ எல்லாரும் கன்ஃபார்ம் என்ன பண்ணும்? இம்போசிஷன் எழுதி எனக்கு தனியா அனுப்பிச்சு. ஆனா நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அன்பு அடிமை, இருள் அடிமை, அருள் அடிமைன்னு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடியே அவ்வளவு ஆனந்தப்பட்டேன், மகிழ்ச்சியா இருந்தது. அது நான் மண்டே பப்ளிஷ் பண்றேன். இப்போ புரிஞ்சுச்சா? மறந்துடக்கூடாது. சுளவாரம் பண்ணும்போது என்னதான் இருக்கணும்? என்ன இருக்கணும்? அன்பு. சரி, யோகம் பண்றப்போ கிரியை பண்றப்போ மிஸ் பண்ணிட்டா இது இல்லன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் செய்வோம். நாம் அன்பை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. உளவாரம் என்றால் என்ன? கேள்வி, குறிப்பு வரைக, உளவார தண்டு, அது விளக்கேற்றுதல், மெழுகிடுதல், அழகிடுதல், அப்புறம் கோவிலா தல யாத்திரை இப்படியே எழுதுனவங்க என்ன எழுத மறந்துட்டோம்? அன்போடுன்னு சேர்க்க மறந்துட்டோம். அதனாலதான் சல்லு விழுகணும். நான் ஏத்துற இடத்துல நீயே விளக்கு ஏத்துன, நான் விளக்கு ஏத்துற இடத்துல நீயே பிடிச்ச, நான் சாமி கும்பிட்டாலும் உனக்கு போயிருச்சு. சண்டை போடுறோமா இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அங்க உளவாரம் இல்லாம போயிருக்கு இல்லையா? அப்போ இதுதான் உண்மையான உளவாரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, பெருமானுக்கு அன்பு ஒன்று முக்கியமான வஸ்து. நாம் எதைதான் ஊத்தணும்?
பெருமான்ட்டு அன்பதான் ஊத்தணும். அன்பு ஊத்துறதுக்கு இந்த ஆன்மாவுக்கு தனியா தெரியல. அதனால என்ன பண்ணுது, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போகுது. என் பிள்ளைகிட்ட நான் அன்பு காட்டணும், என்ன பண்றேன், முதல்ல போறப்ப முதல் என் பிள்ளைய பாக்குறப்ப என்ன கொண்டு போறேன், ஒரு ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். 2வது நாள் வந்து கனிவான வார்த்தை பேசுறேன். 3வது நாள் கண்ணத்துல ஒரு முத்தம் மட்டும் கொடுக்குறேன். 4வது நாள் என் பிள்ளைய நான் அரவணைச்சு உட்காந்துக்கிறேன். அது மாதிரி முதல் நாள் போறப்ப என்ன பண்றோம், போய் ஒரு இதை எடுத்துக்கிறோம். 2வது நாள் போறப்போ நம்ம வந்து கனிவான வார்த்தை பேசுறோம். முத்தம் கொடுக்கறதுக்குள்ள அதுக்கு பேரு தான் என்னது, அதுக்கு பேரு தான் யோகம். அதுக்கப்புறம் ஆற தழுவுறோம்ல, பெருமானையும் ஆற தழுவுறோம்ல, அதுக்கு பேரு தான் ஞானம். அவ்வளவுதானே தவிர இதை போய் குழப்பிக்க கூடாது. இந்த குழப்பி நடத்துறதுனாலதான் நமக்கு என்ன சிலபஸ்னே தெரியல. சைவத்துல என்ன சிலபஸ் வைக்கிறாங்க, என்னையா நடத்துறீங்க, என்ன 14 மெய்கண்ட சாஸ்திரத்துக்குள்ள நிறைய இருக்கு, 12 திருமுறைகள் இம்புட்டு நிறைய இருக்கு. இதை படிச்சு எனக்கு என்னையா வரப்போகுதுன்னா, அன்பு ஒண்ணு உனக்குள்ள ஊடுதான் மட்டும் செக் பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்பும் சிவம் 2 என்பது. இந்த அன்பு வராம உங்ககிட்ட என்ன வேணாலும் வருது, அட்டமா சித்தி கூட வருதுன்னு வச்சுக்கோ. அந்த அன்புனாலதானே ஐயா கட்டி போட்டு திருவாச சிந்தனையில விட்டு நவராம இருக்கிறோம் நாங்க. சிவசி ஒண்ணு அடிய செய்த தவம், இந்த அன்பு இல்லாம அஷ்டமா சித்தியே வந்தாலும், அந்த சராசரத்தை ஆளுகின்ற ஆற்றல் வந்தாலும் என்ன ஆச்சு, சிவனடியாரத்தான் சூரபத்மன் இருந்தான். அன்பு இல்ல அன்பு இல்லாம சிவன் கிட்ட 1000 வரங்கள் பெற்றாலும் அழிந்துதான் போனது. ஆக அன்பில்லாம நீங்க செய்கின்ற எந்த பொருளும், உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்ற மாதிரி, அன்பில்லாத செய்கின்ற பக்தி குப்பைக்கு தான் சமம். அன்பில்லாம நீங்க என்ன பக்தி செஞ்சாலும் அப்பா நினைச்சுக்காதீங்க, அது குப்பைக்கு தான் சமம். அப்போ அன்பை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான். அப்ப அன்பை பெருக்கிறதுக்கு முதல்ல அவனை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அவனை பிடிக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சா, அவன் யாரு, அவனுக்கு நாம் அடிமை செய்யலாம்னு நினைச்சா இந்த படுபாவி நமக்கு பலகால அடிமையா இருக்கான். நாம அவன்கிட்ட போய் இன்னைக்கு நாளைக்கு போய் நான் உங்ககிட்ட ஜாயின் ஆயிரு, அடிமைன்னு ஜாயின் ஆயிருன்னா இவன் பலகாலம் நமக்கு அடிமையா இருக்கான்றதான் சொன்னான். பேர்பட்ட அடிமை, நமக்கு அடிமையா இருக்கக்கூடியவன் அப்ப விட்டுலாம். அந்த வார்த்தை சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நாம அவனுக்கு அடிமையா இருக்கோம். யாருக்கு? அடிமைன்றதை விட ஒன்றாய் உடனாய் வேறாய் எப்படியும் அது செய்யறவன் தானே அடிமை. எப்ப கூப்பிட்டாலும் வருவான், எங்க போனாலும் உட்கார்ந்து இருப்பான், வேறா நிற்பான், ஒன்றா நிற்பான், உடனே நிற்பான். ஒரு கணம் கூட விடாம நமக்கு தொண்டு செஞ்சுட்டே இருக்கானே, அவன் அடிமை பண்ணாலும் நம்ம அடிமை பண்ண. தன் பெருமை தான் அறியாதவன் தானே. ஆமா, அதனாலதான் அவன் பண்ற அடிமையா இருக்கான். தன் பெருமை தான் அறியா தன்மை. அதனால நாமளும் அடிமை செய்வோம். நமக்கு பெருமை இருந்தா தானே, ஐயோ இவனுக்கு போய் அடிமை, நமக்குத்தான் ஒரு பெருமை இல்லையே, அதனால அவன்கிட்ட அடிமை செய்யலாம். சரி, அப்பேற்பட்ட ஆற்றலுடைய அரசனுக்கு பேர்கள் சொல்லியாச்சு, நாடு சொல்லியாச்சு, ஊர் சொல்லியாச்சு. அவனுக்கு என்ன நாடு? தென்பாண்டி நாடு. தென்பாண்டி நாடுக்கு என்ன பொருள்? தென் என்றால் ஞானம், பாண்டி என்றால் தெரிந்த, விரிந்த அர்த்தம். ஆக தெரிந்த, விரிந்த, பரந்த ஞானம் தான் அவனுடைய ஊரு. அதுதான் உத்தரகோச மங்கை நாடு. உத்தரகோசை மங்கை என்பது அன்பு நிறைந்த மனம். ஆனந்தம் தான் அவனுடைய ஆறு. முக்தி தான் அவனுடைய மலை. வானம் தான் அவனுடைய புறவி. இதுதான் அடியணும். வானத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆகா, வானமே நுட்பமானது. வானம் நுட்பம் தானே. வானத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இந்த சமணர்கள் இருக்காங்கல்ல, உலகாயத்தர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பூதம் கிடையாது, வானம்ன்ற பூதம் கிடையாது. 4 பூதம் தான். எதையும் பார்த்தாதான் நம்புவோம், வானம்ன்ற பூதமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களால எப்படி சிவபெருமான அறிய முடியும்? நமக்கு பாருங்க, பூதங்கள் 5, அதுல பெருமானை வானமாகி இருக்கின்றான். அப்பேற்பட்ட வானத்தையே அவன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான்னா வானமே புறவி அவனுக்கு. அந்த வானத்தை என்ன, வானத்துக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன பேரு? வானத்துக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன பேரு? ஆகாசம். ஆகாசம் சொல்லுவோம் இல்லையா? ஆகாசம்னா சான்ஸ்கிரிட்ல ஆகாயம்னா என்ன அர்த்தம்? இடம். எல்லாத்தையும் உள்ள அடக்கிற வெளி. எல்லாவற்றுக்கும் இடம் எது தருகின்றதோ அதுக்கு பேர் என்ன பேரு? ஆகாசம்னு பேரு. எல்லாத்துக்கும் இடம் தந்த ஆகாசம். நம்மளுடைய மனசுல எதிரிக்கும் இடம் தந்தோம்னா நாம யாரு? நம்ம மனசுல எதிரி என் கூட என் மனசுக்குள்ள வரமாட்டான்னு நினைச்சா இந்த மனசு என்ன ஆகல? ஆகாசம் ஆகல. அவன் மட்டும் எனக்கு ஆகாது. நீங்க பாருங்க, கவனிங்க, அவன் மட்டும் எனக்கு ஆகாது. இந்த படுபை யார வேணாலும் நான் மன்னிச்சிருவேன், அந்த படுபாவியை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என் மனசு ஆகாசம் ஆகல. இன்னொன்னு கவனிங்க, ஆகாசம்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது இல்ல,
அந்த எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் போது சிவசக்தியா நினைச்சு இடம் கொடுத்தா அதுக்கு பேரு ஞான ஆகாசம்னு பேர். எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா ஆகாசம். அந்த ஆகாசம் கொடுக்கும் போது எல்லாமே சிவசக்தி நினைச்ச இடம் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது பேரு? ஞான ஆகாசம்னு அர்த்தம். ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்னது சமஸ்கிருதத்துல? ஞானத்துக்கு இன்னொரு பேரு சித்துன்னு பேர். சித்துனா ஞானம், சித்துனா ஞானம். அப்போ சித்து கூட்டல் ஆகாசம் சிதாகாசம். இன்னொன்னு ஆகாசத்துக்கு இன்னொரு பேரு பரம்னு பேரு. பரம் வெளி, வெளி. சித்து கூட்டல் பரம் சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் தான். அப்போ சிதம்பரம் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் சிவசக்தி சொரூபமா. நல்லா கவனிங்க, முக்கியமா எங்க இருந்தாலும் ஆன் பண்ணுங்க, தயவு செய்து ஆன் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் ஆன் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. சிதம்பரம்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, சிதம்பரம் என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் சிவசக்தி சொரூபமா நினைச்சு அதற்கு இடம் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பேரு? அதுக்கு பேர் சிதம்பரம். சிதம்பரம்னு பேரு. என்ன சிதம்பரம்? எல்லாவற்றையும் சிவசக்தி சொரூபமா நினைச்சு எல்லாவற்றையும் அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆன்மா இடம் கொடுத்ததுன்னா சிதம்பரம் சொல் பேரு. அப்போ உண்மை சிதம்பரம் எது? உண்மை சிதம்பரம் எது? எந்த பகையும் இல்லாம, எதுவும் விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லார்கிட்டையும் அன்பு செஞ்சா அதுதான் உண்மை சிதம்பரம். ஆனா என்ன பண்றோம்? சிதம்பரத்துல நின்னுட்டு, யோ என்னயா பைத்தியமா நீ ஏத்தா அப்படிங்கிற பெருமான மறைக்கிற, அறிவே இல்லையா, அங்க நிக்கிற, போன வாங்கி தூக்கி எறியறதும். ஆனா இவங்க செய்யறதும் தப்புதான். இவங்க செய்யறது நான் குறை சொல்லல. யாரு? நம்ம அடியார்களும் போய் போட்டோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் தப்புதான். ஆனா அவங்ககிட்ட அவங்க தீட்சிதர்கள் எப்படி நடந்துக்குவாங்க? ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க. பாத்துறீங்களா? ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க. அப்போ இடம் கொடுக்கல. பஞ்சாக்கரப்படியில ஏறுவதற்கு என்ன பண்ணல? பஞ்சாக்கரப்படியில ஏறி அந்த அந்த சபையில நின்று பாக்குறதுக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. அப்புறம் எப்படி அது சிதம்பரம் ஆகும்? அம்பரம்னாலே எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தாதான் சிதம்பரம். இவர் நந்தனார் வந்தாரு, உனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க, நீ உள்ள வரக்கூடாது, நீ கீழ் சாதின்ட்டாங்க. சாமி போய் என்ன சொன்னாரு? யோ எல்லார் கனவுலையும் போய் நான் தான் சொல்லியிருக்கேன், அனுப்புங்க. அப்பையும் கூட என்ன பண்ணாங்க? நெருப்புல போய் நீ அந்தனா மாறினா தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றப்போ சூப்பர். அப்ப எப்படி அது ஆகும்? நான் சொல்றது ஒரு செய்தி மட்டும் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய கொள்கைய குறைச்சு பேசுறதுக்கு, கூட்டி பேசுறதுக்கு நான் இங்க வரல. உங்க மனசுல சிதம்பரம், உங்க மனசை சிதம்பரம் ஆக்குறதுதான் என் வேலை. இந்த சிதம்பரத்தை சரி பண்றது என் வேலை இல்லை. அங்க உள்ள தீட்சதைகளை மாத்தணும், அங்க இருக்கிற சட்ட திட்டங்களை மாத்தணும், அதெல்லாம் என் வேலை கிடையாது. எனக்கு அது வேலையே இல்லை. உங்க மனசு சிதம்பரம் ஆகணும்னா அத போய் பார்த்துட்டு வந்து அங்க சிதம்பரம் ஆகணுன்றதுக்காகத்தான் அதை காமிச்சு இங்க மாத்துறோம். அப்ப மனசு சிதம்பரம் ஆகணும் என்ன பண்ணணும்? யார் மேலையும் விருப்பம் இல்லாம எல்லாருக்கும் இடம் கொடுத்து, அப்படி இடம் கொடுக்குறப்ப எல்லாரையும் சிவசக்தி சுரூபமா. கொஞ்சம் கஷ்டம்தான். நானே இருக்கேன், எனக்கு 4 பேர் ஆகாது. அந்த 4 பேர் யாருன்னு மட்டும் நீங்க கேட்க கூடாது, சரியா? அது 4 பேர் யாரு எனக்கு ஆகாது. ஆனா அடியார்கள் கிட்ட பேதம் பார்க்கல, புரியுதுங்களா? அடியார்களும் கொஞ்சம் தவறு செஞ்சா கூட நம்ம அடியார் அப்ப விட்டுறோம். மத்த சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 பேர் தேருவாங்க அவங்க. ஆனா அவங்களும் இப்ப நான் குறைச்சிக்கிட்டேன். 4ன்றது இப்ப 3 ஆயிடுச்சு. அடுத்த அமருக்குள்ள 2, 3, 1 0 கூட ஆகலாம். ஆனா அடியார்கள் கிட்டையாவது நம்ம என்ன பண்ணலாம்? சிவனை நெற்று நிறைய திருநீர் பூசி ஒரே அடியார் திருக்கூட்டம் வந்திருக்காங்கல்ல, அந்த அடியார்கிட்டையாவது என்ன பண்ணலாம்? எல்லாரும் இடம் தரலாம்ல. சிவசக்தி சொரூபமா நினைச்சு மனசுல இடம் தந்து அந்த இடத்துலயாவது சிதம்பரமா இருக்கலாம்ல. நம்ம நீ காரைக்கால் அம்மையார் கூட்டமா, உனக்கு எனக்கு ஆகாது. நாங்க யாரு கூட்டம்? நாங்க அப்பர் கைலாய காட்சி கூட்டம். நாங்க நீ இது எரிபத்த நாயனார் கூட்டமா, நாங்க இந்த சைடு இருக்கக்கூடிய உங்களி நாயனார் கூட்டம். அதனால உங்களுக்கு எனக்கு ஆகாது. நீங்க சொல்ற நான் கேட்க மாட்டேன், எங்க நான் சொல்ற கேட்க மாட்டோம். அவங்க யாருங்க? அவங்க நான் கூட்டு வரலங்க. அவங்களுக்கு எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சபை இருக்கும், 2ஆ உடையும், ஆகாதுன்னு. அப்புறம் 2 என்ன ஆகும்? 4ஆ உடையும். 4 44ஆ உடைஞ்சிரும். 4 16ஆ உடையாது. எப்படி உடையும்? 46ஆ உடையும். அப்படி ஃபாஸ்டா உடையும். அப்போ என்ன ஆகாசம்? எல்லாம் ஒண்ணா சேர்றதுதான் ஆகாசம். உடைஞ்சு போறது ஆகாசம்.
சரி, அவங்கள விட்டுருவோம். ஒரு செய்தி நான் உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. என்னன்னா, அந்த சிதம்பரம் என்று சொல்லுகின்ற சிதம்பரம் தான், அந்த ஆகாசம் தான், அந்த ஆகாசம் தான் பெருமான் இருக்கான். இங்க காட்டுற சிதம்பரம் என்ன சிதம்பரம்? இங்க இருக்கிற சிதம்பரம் சித்து கூட்டல் பரம். சித்துன்னு என்ன அர்த்தம்? ஞானம். பரம்னா ஆகாசம். ஆகாசம்னா இடம் தர்றது. ஞானம்னா சிவசக்தியா பார்க்கிறது. எல்லாரையும் சிவசக்தியா பார்த்து இடம் தந்தா அதற்கு பேரு ஞானாகாசம். அந்த ஞானாகாசத்தை ஓட்டுறான் சாமி. எத? குதிரை மாதிரி. அந்த ஞானாகாசத்தை குதிரை மாதிரி ஓட்டுறான். நாம பாக்குற வானம் கூட இல்ல, இந்த வானத்தை விட நான் சொல்றேன் இன்னும் நுட்பம். அதை ஓட்டுறான், அது மேல ஏறி இன்னும் ஓட்டுறான். அந்த ஆற்றலுடைய. சரி, இப்போ இதே 8வது பாட்டுக்கு பொருள் சொல்லுவியா மாட்டையா அப்படின்னா, இப்ப நாம வந்துட்டோம். டக்குன்னு பொருள் சொல்லிடுறோம். இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் 8வது பாட்டுக்குரிய பொருள். இப்போ என்ன கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம். பரவாயில்ல, 49 பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ வானம்ன்ற பூதம் எதை வச்சு விரிஞ்சுது? பூதம்னாலே விரிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ காவிரி இருக்குல்ல, காவிரி இப்ப பாக்குறப்ப அகண்ட காவிரியா வரும். எதுல விரிஞ்சது? எதுல இருந்து விரிஞ்சது காவிரி? மலையிலிருந்து. கலாவதி அம்மா 100 குடகுல இருந்து விரிஞ்சது காவேரி இல்ல? புரிஞ்சுங்களா? அது போல பூதங்கள் எல்லாம் எதுல விரிஞ்சதுன்னா தன்மாத்திர இருந்து விரிஞ்சது. ஓசையில இருந்து விரிஞ்சது எது? ஓசையில இருந்து விரிஞ்சது எது? ஆகாசம். ஆகாசத்துக்கு ஓசைன்ற தத்துவம் விரிஞ்சா, ஓசைன்ற தத்துவம் விரிஞ்சா அதுக்கு பேர் என்ன? எங்க கவனிக்க. ஆலம் விதை இருக்குல்ல, ஆலம் விதை. என்ன பாருங்க, ஆலம் விதையா இருக்கப்ப விதை பூமியில போட்டதுக்கு அப்புறம் ஆலமரமா வளர்ந்துருது இல்ல? அது மாதிரி விதையா இருந்தா தன்மாத்திரை, விளைஞ்சா பூதம். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? தெளிவா புரியுங்களா? விதையா இருந்தா, அதனாலதான் தன்மாத்திரைன்னு பேரு. அது மாறவே மாறாது. அது விலை. இப்போ நம்ம ஓசை இருக்குல்ல, ஓசை விரிஞ்சா என்னவாயிடுது? பூதமாகுது. ஆனா அந்த ஓசை இருந்துட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஓசை இருந்துட்டு தான் இருக்கும். குடகு அப்படியேதான் இருக்கும். காவிரி தான் அகண்டு வரும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆகாசத்துக்கு அடிப்படையா இருக்கிறது எது? ஆகாசம் வர்றதுக்கு அடிப்படையா இருக்கிறது எது? ஆகாசத்தினுடைய விதை எது? ஆகாசத்தினுடைய விதை சப்தம். நாதம் தான். என்னது? நாதம் தான் ஆகாசத்தினுடைய விதை. இப்ப சாமி கிட்ட இருக்கக்கூடிய நாதம் இருக்குல்ல, என்ன கேக்குறா கேள்வி? இந்த ஒரு பாட்டு முடிச்சிருங்க, அந்த 2 நிமிஷம் முடிச்சிருங்க, பாத்தீங்கன்னா முடிச்சிரும். இன்பால் தெரியல, முடிக்க முடியுமான்னு தெரியல. நான் இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க கூடாது. இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைப்போம் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய். அவனுக்கு என்ன முரசு இருக்கு? அவனுக்கு என்ன முரசு? அந்த முரசை சொல்ல முடியுமான்னு கேக்குறா. இன்பால் மொழிக்கில்லாய். இந்த ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்றேன். ஏன் அப்படின்னா, இன்பால்னா இனிய பால் போன்ற மொழிகளை உடைய கிளியேன்னு அர்த்தம். இப்ப பால் எப்படி இருக்கும்? பால் வெண்மையா இருக்கும். அருகுவதற்கு எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். அருகுனா என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும். 3மே பால் கொண்டு. பாக்குறதுக்கும் பிளசண்டா இருக்கும், சாப்பிடறதுக்கும் பிளசண்டா இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்குது. 3. நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? நல்லா கவனிங்க. நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கணும், கேட்கிறவங்களுக்கும் இனிமையா இருக்கணும். அப்படி கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் நல்ல விதமான செயல்களை செய்யணும். நம்ம திருவாசக சிந்தனையும் அதானே செய்து. இனிமையா தான் பேசுறோம். பேசின விதம் உள்ளுக்குள்ள சாப்பிட்றப்ப இனிமையா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ பண்ணுது. அது மட்டும் தெரியும். எங்க அடியார்களை ஏதோ பண்ணி அவங்களை வலிமையா மாத்துது, சிவகணங்களாவே மாற்றுது. நானே சொல்லிக்கிறேன், தெரியல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக நல்லா கவனிங்க சுவாமி. அப்போ பறை எதுன்னு கேக்குறா. யாரு? இன்பால் மொழிக்கில்லாய்னா இனிய பால் போன்ற. அப்ப நம்மளுடைய மொழி எப்படி இருக்கணும்? பால் போல இனிமை. பாக்குறதுக்கும் வெண்மையா இருக்கணும், பருகிறதுக்கும் இனிமையா இருக்கணும், பருகி முடிச்சதுக்கு அப்புறம் வலிமையும் தரணும். 3ஐயும் செய்யணும். அது போல நம்முடைய சொல் எப்படி இருக்கணும்? கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கணும், அத உள்ளுக்குள்ள போறதுக்கும் இனிமையா இருக்கணும், போயிட்டு
சில பேர் பாத்தீங்கன்னா இனிமையா பேசுவாங்க, ஆனா வாழுன்னு கத்துவாங்க, காது கிளியும் அவனுக்கு. பாத்துறீங்களா? நல்லா பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேச்சாளர் இருக்காங்க, அவங்க பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அவங்க தமிழாசிரியர்னால அவங்க பேசும்போது அப்படியே ரொம்ப கடிச்சு பேசுவாங்க, கடிச்சு அழுத்தி ஒரு மாதிரி இழுத்து அப்படி பேசினாதான் என்னமோ தமிழ் கரெக்ட்ன்ற மாதிரி சில தமிழாசிரியர்கள்லாம் இருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க, எனக்கு தெரியல அவங்க யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுடைய பேர்லாம் சொல்லணும். ஆனா அவங்க பேச்சு அழகா இருக்கும், அழகான சொல்ல இருக்கும், கேட்கறதுக்கு முடியாது. 10 நிமிஷம் ஹெட்போன் கேட்டா காது வெளிச்சிடும், அப்படி தூக்கி வச்சிருக்கும். ஆனா பேசுறது நல்ல பேச்சா இருக்கணும், காதுக்கும் இனிமையா இருக்கணும், கேட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போய் நல்லதை பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க அதை பண்ணுங்க, இதை கேட்கறது நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கடைசி என்ன சொல்லிட்டு போயிருவாங்க, எலுமிச்சம்பழத்தை எடுத்து வேல்ல குத்தி 4 பக்கமும் தெளிச்சு விட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சா என்ன ஆகும்? அதை செஞ்சா தீமை. சித்ரா இது சார்ஜ். ஆக அப்பேற்பட்ட நிலைக்கு நாம என்ன பண்ணோம்? அப்ப இன்பால் மொழிக்கில்லாய்க்கு அதான் அர்த்தம். இன்னையில இருந்து புரிஞ்சுக்கோங்க, இனிய சொல் பேசுங்க, மெதுவா பேசுங்க, இனிமையா பேசுங்க. பேசுறவங்களுக்கு ஒரு விதை வர்ற மாதிரி பேசுங்க. அது கோதில் பெருந்துரை. ஏற்கனவே பார்த்தாச்சு, கோதில் பெருந்துரைன்னா என்ன அர்த்தம்? போன அமர்வே பார்த்தாச்சு. பெருந்துரை என்றால் என்ன? கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு, நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு. ஆமா, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு போறதுக்கு பேர் தான் துறை. ஆனா இவன் எங்க இருந்து கூட்டு போறான்? கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாவை சிவமாம் தன்மை நிலைக்கு கூட்டு போறதுனால அந்த துறைக்கு பேர் என்ன? பெருந்துரை அப்படின்னு பேர். பெருந்துரை அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? அப்ப அப்பேற்பட்ட பெருந்துரைக்கும் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய். முரசு பத்தி சொல்லு. நீங்க கவனிங்க, ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு முரசு உண்டு, ஒரு பேட்டர்ன் சவுண்ட் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா டன் 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 அப்படின்னு அடிச்சா அது பாண்டிய மன்னன் வரான்னு அர்த்தம், படையெடுத்துட்டு வரான்னு அர்த்தம். ஒரு பேச்சு சொல்றேன். இன்னொரு சவுண்டு டம் 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 டம், இப்படி ஒரு பேட்டர்ன்ல அடிச்சாங்கன்னா யார் வரான்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சரியா மியூசிக் கொடுக்குறேனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லயும் அடிக்கிறது. அதை யூஸ் பண்ற அந்த தோல் இருக்குல்ல, ஒருத்தர் புலித்தோல், அந்த மாதிரி வேற வேற தோல் மெட்டீரியல் மாத்துவாங்க, மெட்டீரியலும் பேட்டர்னும் மாத்துவாங்க. அவங்களுடைய சப்தத்தை வச்சே வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எதிராளி யாரு, அவன் நான் தான் வரேன்னு சொல்லுவான். சைரன் சத்தம் கேட்டா என்ன அர்த்தம்? சைரன் சத்தம் கேட்டா ஆம்புலன்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஆனா இதுக்கும் ஒரே சைரன் சத்தமா? நம்மளுடைய தீயணைப்பு வண்டிக்கு அது ஒன்னொன்னு பெல் அடிச்சிட்டு வருங்கயோ, ஒவ்வொன்னு ஹார்ன் அடிச்சிட்டு. ஆமா, வேற சைரன் சத்தம் இல்ல. இதே போல ஒரு கடற்கரையில இது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு வேற சத்தம் இருக்கும். குண்டு போட்டாங்கன்னா அதுக்கு வேற சைரன் சத்தம் இருக்கும். இது மாதிரி அந்த முரசு இருக்கு இல்லையா, அந்த முரசு ஒலி என்ன பண்ணும்னா எதிரிய கதிகலங்க செய்யும். நல்லா கவனிக்க, முக்கியமான வார்த்தை. இந்த முரசு ஓசை என்ன பண்ணும்னா, பார்க்கல, யார பார்க்கல, எதிராளிய பார்க்கல, எதிராளி பக்கத்துல வரல, அவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான்றப்ப நம்மளை துவம்சம் பண்ண போறான்னு நடுங்கி போயிருவாங்களாம். யாரு? எதிராளி. பறைக்கு அதுதான் அர்த்தம், பறைக்கு அதுதான் அர்த்தம். சிவபெருமானுடைய பறை இருக்குல்ல, அது ஆணவம் கண்மம் மாயை என்ற மாபெரும் எதிரிகள் அந்த பறையொலி கேட்டு அப்படி நடுங்கிடுவாங்க. அந்த 3 பேர் மும்மலங்களும் இவனுடைய பறையொலியில, மும்மலங்களுக்கு உயிர் கிடையாது. அப்படி அந்த சப்தம் கேட்ட உடனே என்ன ஆகுமா, மலங்கள் எல்லாம் அப்படியே ஒடுங்கி நடுங்கி போயிடும். அப்போ சிவபெருமானுடைய அந்த முரசு எது? எதிராளிகளை நடுங்க வைக்கக்கூடிய முரசு எதுன்னா சொல்றாங்க அன்பால். அன்பால். இவ்வளவு நேரம் என்ன பேசணும்? நாதம். இவ்வளவு நேரம் என்ன பேசணும்? பத்தி தாங்க ஐயா பேசணும். அன்புதான். அன்பால், முதல்ல அன்பால். என்ன பண்ணுவோம்? அன்பால் பிறவி பகை கலங்க. பிறவின்ற பகைதான் நடுங்குமா. யார் இந்த சவுண்ட கேட்ட உடனே? யாரு? பெருமானுடைய நாத பறைய கேட்ட உடனே பிறவி நடுங்கிருமா. படுபாக இனிமே பிறக்க விடாம ஆக்கிடுவான் போலயே, நமக்கு நோய் இல்லாம ஆக்கிடுவான் போலயே. அந்த நோய் நடுங்குமா, பிறவி நோய். எந்த நோய்? அதுவும் இவன் வர்றது அப்படி முறுக்கிக்கிட்டு வரமாட்டானா. யாருக்கிட்ட? பிறவி கிட்ட முறுக்கிக்கிட்டு வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு முறுக்க தெரியாதே. முறுக்க தெரியாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு முறுக்க தெரியாது. முறுக்கிக்கிட்டு நான் தான் பெரிய வரவே மாட்டான்.
இவன் என்ன எப்படி வருவான்? நம்மள யமன் வருவான்ல, யமன் எப்படி வருவானா? யமன் வர்றப்போ நமக்கு தான் தெரியாது, இனிமே யமன் நம்ம கிட்ட வரமாட்டான், அதனால தைரியமா கேட்டுக்கலாம். யமன் வர்றப்போ கண்ணு செவந்து, ஏற்கனவே அவன் வந்து அப்படியே தார் எடுத்து அப்படின மாதிரி கலர்ல இருப்பான் யமன். அவன் வர்ற வாகனமும் அருமை வாகனம், அருமை வாகனம். அவன் கலரும் அந்த 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 அருமை வாகன கலரும் ஒன்னா இருக்கும். கையில கதை வச்சிருப்பான், அப்படியே கண்ணு சக்க சொவேன்னு இருக்கும், காதுல இருந்து புகை வரும், கண்ணுல இருந்து புகை வரும். வா அப்படின்னு எடுத்துருப்போம். சாமி என்ன இப்ப கூப்பிடுறீங்க? நயம் முடிஞ்சு வா அப்படின்னு ஒண்ணு. ஏன் கோவப்படுறீங்க? டேய் எத்தனை தடவைடா உன்னை வந்து நான் இங்க வந்து கூட்டிட்டு போறது, உன்னை கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு கொஞ்சமாச்சும் திருந்துடா. இந்த சரி போன பிறவியில புல்லா பிறந்தா கூட்டிட்டு போனேன், இந்த பிறவியில மனிதனா பிறந்தியடா, தமிழ் பேசினேடா, உன் காதுல திருவாசக முற்றோதெல்லாம் விழுந்துச்சே, வாங்க திருவாச சிந்தனைக்கு வாங்க, மெசேஜ் போட்டா என்னமோ ஆனந்தம் தெரியுங்க, என்னமோ நல்லாதான் சொல்றான்லாம் கேட்டுச்சு. ஒரு நாளாவது போனேன், ஒரு நாளாவது போனேன், போய் ஒரு காதுல கேட்டிருந்துக்கலாமே அப்படி. அவன் என்ன சொல்லுவான்? எதுவுமே கேட்காம ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸ், ஜியோ ஸ்டார் இதெல்லாம் படம் பார்த்து வச்சியே. அதுல ஒரு படம் திருவிளையாடல்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பார்த்திருக்கலாமே. திருவருட்செல்வன் ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை பார்த்திருக்க. உனக்கு படம் பிடிச்சிருந்தா அந்த படத்தை பார்த்திருந்தா நல்லா இருந்திருப்பியடா படுப்பாவி, இப்படி பண்ணிட்டேன்னு திட்டிக்கிட்டே கூட்டு போவானா, வரமாட்டேன்னு சொன்ன தரத்தரன்னு எடுத்துட்டு போவான். அப்படி அவன் வர்றப்பவே முறுக்கிக்கிட்டு வருவான். கருக்கினமன் அந்த பாட்டு நம்ம இதுல வரும்ல, நம்ம வேல் வகுப்புல வரும்ல, அதுல முறுக்கி வருன்னு சொல்லுவார். யாரு? யமன் என்ன பண்ணுவான்? முறுக்கி வருவானா, அப்படி வந்து அந்த ஆன்மாவுக்காக எடுத்துக்கும். ஆனா சிவபெருமான் எப்படி வரானா? அந்த பறை ஓசையோட வர்றானா, ஆனா எப்படி வர்றான்? அன்பால் வர்றானா. அவனுக்கு அப்ப கூட கோவப்பட தெரியாது. இப்படிப்பட்ட சிவபெருமான, ஐயோ நேத்து ஒரு சீரியல் பார்த்தேன், நேத்து ஒரு சீரியல் ஜியோ ஸ்டார்ல தான் நினைக்கிறேன். என்னடா ஆனந்து உனக்கு சீரியல் பார்க்கலாம் டைம் இருக்கான்னு கேட்காதீங்க, நீவோ எங்க பாப்பாங்கெல்லாம் வச்சிருவாங்க, நான் அப்படி சாப்பிட்டுட்டே பார்ப்பேன். அதுல வந்து ஒரு விஷ்ணுவோடைய கதை வருது. விஷ்ணு தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு மாதிரி, விஷ்ணு தான் சிவனை படைக்கிறாராம். அவங்க காட்டுறாங்க கிராபிக்ஸ்ல, விஷ்ணு சிவனை படைக்கிறாராம், பிரம்மா படைக்கிறாராம். சிவன் வந்து உன வந்து விஷ்ணு சிவனுக்கு நாமம் போட்டாங்க, சிவனுக்கே திருநீர் கூட போடல, நாமம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நார்த் இந்தியால அந்த ஸ்டோரி எடுத்து ஓட்டுறாங்க. இவங்க எல்லாம் வச்சு என்ன பண்றது? இவங்க எல்லாம் இவங்க சமயத்தை அழிக்க வந்தவர்களே தவிர சமயத்தை காக்க வந்தவர்கள. சரி அவங்க விட்டுரு. அப்ப சிவன் எப்படி வருவான்னா அன்பால் வருகின்றான். அன்பால் வந்து என்ன பண்றான்? பிறவி பகை கலங்க, பிறவி பகை கலங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பேரின்பத்து ஓங்கும் சொல்லும் போது அடியன் கண்களை நீர்ப்பது. பேரின்பத்து ஓங்கும். இந்த பகை அடிச்சா பிறவிக்குத்தான் என்னது கலங்கும். நமக்கு என்ன வரும்? நமக்கு என்ன வரும்? பேரின்பம் கிடைக்குமா? சிவபெருமானுடைய பறை அடிக்கும் போது நமக்கு பேரின்பம் வருமா? அந்த பறை என்ன தரையுமா? பருமிக்க நாதப்பறை. நாம இப்ப சொன்னோம்ல நாதம், எது ஆகாசத்துக்கு ஆதாரமா இருந்த நாதம் இருக்குல்ல, அந்த நாதப்பறை தான் அவனுடைய பறை. அந்த பறையோசை கேட்டதுன்னா ஆன்மாவுக்கு ஆனந்தம் பேரின்பம் பெருகும், பிறவி கலங்கும், பிறவி ஒளியும். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பருமிக்க நாதப்பறை தான் அவனுடைய பறையோசை. நீங்க கவனிங்க, சீதக்கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு, பல இசை பாட சிவபெருமானுடைய திருவருட்கடல் பல இசைகள் இந்த ஆன்மாக்குள்ள பாயும். 10 வித நாதங்கள் கேட்குமா. தசநாதம் நமக்குள்ள இருக்கு, நம்ம உடம்புல தசநாதம் கேட்குமா. என்ன நாதம்? கொய்யின்னு வண்டு. திடீர்னு நீங்க சிவபூஜை இருக்கீங்க, கொய்யின்னு வண்டு சத்தம் கேட்குதுன்னு என்ன அர்த்தம்? பரமிக்க நாதப்பறை வந்துருச்சுன்னு. திடீர்னு சங்கம் முழங்குது, நீங்க கேக்கு சங்கம் யாருமே ஊதல, ஆனா உங்க காதுல சங்கம் முழங்குற சத்தம் கேக்குது. என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? பருமிக்க நாதப்பறை வந்து விட்டது. இது மாதிரி 10 விதமான தசநாதங்களும் கேட்டதுன்னா இந்த ஆன்மாவுக்கு முக்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். காளஹஸ்தியில இதோட இந்த ஒரு செய்தியோட கரெக்டா 3 நிமிடம் இருக்கு. காளஹஸ்தியில அப்படியே தண்ணி குடிக்கணும்னு போன நம்மளுடைய கண்ணப்பர் ஏறுறாரு. ஏற ஏற என்ன ஆகுதான், நம்ம நீங்க படி ஏற ஏற வெயிட் உங்களுக்கு கூட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட்டை தூக்கி நடக்கிறோம்ல, கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்பு என்ன டயர்டாயிரும். இவர் ஏற ஏற வெயிட் கலருதான். ஏன்னா தத்துவங்கள் கலந்துட்டு போகுது. யாருக்கு?
தத்துவம் என்னடா வெயிட் லேசா படி ஏற ஏற தசநாதம் கேக்குதான். யாருக்கு யாருக்கு? சாமி பார்க்கல, அன்பு நிறைஞ்சிருக்கு, அன்பு ஓடிட்டு இருக்கு. தசநாதம் கேக்குதான் யாருக்கு? கண்ணப்பருக்கு. கண்ணப்பருக்கு கேக்குறாரு பக்கத்துல. காடா நாடனா காடனா என்னமோ காதுல சத்தம் கேக்குது, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, வண்டா இருக்கும் அப்படின்னு அந்த மண்டு சொல்லிச்சான். வண்டா இருக்கும் அப்படின்னு. வண்டுதான். ஆனா அவருக்கும் தெரியல என்ன கேக்குது, இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணுமா, ஒன்னும் அன்பினுடைய வடிவமா இருந்தனால அந்த தசநாதமும் எலும்புதான். அந்த தசநாதம் எலும்புதுன்னா சிவபெருமானுடைய பேரின்பு இந்த ஆன்மாவுக்குள்ள ஊறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நாத பறைய அவன் பறைய வச்சிருக்கான். இது என்னைக்குமே மாறாது. அதனாலதான் கோவில்ல என்ன பண்றோம், சங்கம் இசைக்கிறோம், மணியோசை பண்றோம், நம்ம கைலாய வாத்தியம் எழுப்புறோம். ஏன்னா இந்த நாதம் வெளியில கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஒரு நாள் அடிக்காமலே கேட்கும்னு வெளியில அடிச்சுக்காது. இந்த நாதம் ஒரு நாள் என்ன ஆகும், அடிக்காமலே கேட்கும். இந்த கற்பூர தீபம் கொளுத்தாமலே உள்ள எரியும். நீங்க கொளுத்துற அந்த வாசனை இருக்குல்ல, அந்த தூபம் கொளுத்தாமலே அது கங்குல போடாமலே உள்ள நறுமணம் வரும். மந்திரம் வாயில சொல்லாமலே சொல்லும். மலர் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் சதக் சதக் சதக்குன்னு பூக்கும். மலர் என்ன பண்ணும், 6 ஆதாரம், 3 ஆதாரத்துல 4 இதழ், அது மணிப்பூரகத்துல 6 இதழ், அப்படி ஒவ்வொரு இதழா போது கடைசியில 1000 இதழ் கொண்ட தாமரையா இந்த இடத்துல அப்படியே மலர்ந்து நிற்கும். மந்திரம், மலர், தூபம், தீபம், நீர், கண்கள்ல நீர் பெருகிக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள ஊத்தாமலே. இத செஞ்சு காட்டுறதுதான் பூசை. கடைசி வரைக்கும் டம்மு டம்மு கொட்டும், கிணிகிணி மணியும் இந்த வெளி பூசை இது உள்ள நிகழும், உனக்குள்ள நிகழும். செக் பண்ணி பாரு, செக் பண்ணி பாரு. அடிச்சிட்டமா என்னைக்காவது சாமி உட்காந்து காது கேக்குதான்னு செக் பண்ணிருக்கோமா? ஏதாவது சத்தம் கேக்குதா? செக் பண்ணதே இல்லை. செக் பண்ணாதானே கேட்கும். தீபம் வருதா? தீபம் எங்க வரணும்? அண்ணாமலையில வரணும். அங்கிருந்து ஏறி அம்மா அப்பாவும் சேர்ந்து எங்க போயிருவாங்க, நேர சகஸ்திரத்துல போய் 2 பேர் சேர்ந்து கூடி நிக்கிறது அன்னை மீனாட்சி, சொக்கநாதர் மீனாட்சி அங்கதான் நிக்கிறாங்க. அந்த தரிசனம் கிடைச்ச உடனே தோழி முடிஞ்சு. பரிமிக்க நாதப்பறை புரிஞ்சுதுங்களா? நாதப்பறை. ஆக இதோட நிறைவு செய்யறேன். இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைக்கும் உன்பால் முழங்கும் முரசி எம்பாய். கேட்கிறா கேலி கிளி கிட்ட. கிளி சொல்லுது, அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. பரு என்றால் என்ன அர்த்தம்? ஸ்பேஸ். பருன்னு என்ன அர்த்தம்? பருப்பொருள் அர்த்தம். பருன்னு அர்த்தம் ஸ்பேஸ். பருமன் சொல்லுவோம் இல்லையா? பருமன்னா ஸ்பேஸ், அடைக்கிற ஸ்பேஸ். பருமிக்கும் இந்த டோட்டல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ற நாதப்பறை. அப்படித்தானே? மொத்த ஸ்பேஸையும் உருட்டி எடுத்தோம்னா அது பேர் என்னது? விரிஞ்சா பூதம், கேப்சூலா போட்டா கேப்சூலுக்கு தமிழ் தன்மாத்திரை. அதனாலதான் மாத்திரைன்னு சொல்றோம். புரியுதா? மொத்த பூதத்தை கேப்சூலா போட்டா அது பேர் என்னது? மாத்திரை. பூதத்துக்கு எது தன்மாத்திரை? நாதந்தான் மாத்திரை. மாத்திரை பூதத்து மன்னிக்கணும், சாரி. நம்ம வானன்ற பூதத்துக்கு நாதந்தான் மாத்திரை. அந்த நாத மாத்திரை அதுதான் பருமிக்க நாதப்பறை. மொத்த பருமனை மொத்தம் சேர்த்துட்டா அதுதான் நாதப்பறைன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய ஆற்றல். நம்ம காத்திருப்போம் எதுக்காக? ஒவ்வொரு முறையும் சிவபூசை பண்ணிட்டு, பெருமானே கலற்றறிவாருக்கு மட்டும் சிலம்பொலி காட்டினையே, கலற்றறிவாருக்கு மட்டும் சிலம்பொலி எங்களுக்கும் காட்டுவ சாமி. பெருமானே உனக்கு அடிமை தொண்டு செய்கின்ற. தசநாதம் காட்டுறியோ காட்டலையோ, ஏதோ ஒரு நாதமாவது காட்டு சாமி, நீ வந்துட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி அடியார்கள் எல்லாம் ஒரு உரைப்போடு பூசனை செய்யுங்க. அவனுடைய நாதப்பறை உங்கள் காதில் விழுகின்ற காலம் மிக அருகிலேயே இருக்கின்றது என்று சொல்லி பெருமானுடைய நாதப்பறை, நம்மளுடைய பெருமான் நடராசன் ராசாவுடைய நாதப்பறை, பருமிக்க நாதப்பறை, நம்மை பேரின்பத்தில் அழுத்துகின்ற நாதப்பறை, நம்மை பிறவி பிணியில் நீக்குகின்ற நாதப்பறை,
பிறவி பகையை கலங்க வைக்கின்ற நாதப்பறை. அப்பேற்பட்ட நாதப்பறை ஆகிய பெருமான் அவனே நாத வடிவம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிதான் தொடங்குது. அந்த நாதம் நமக்குள்ள வரணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சிதாகாசம் எங்க இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. சிதம்பரம் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம பாவனை தான் சிதம்பரமே தவிர ஸ்பேஸ் சிதம்பரம் அல்ல என்று சொல்லி அடியேன் இந்த அளவுல நிறைவு செய்கின்ற. எளியார் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அடியார்கள் போயிடலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக அம்மா இருக்காங்களா? பிரேமம்மா இருக்காங்களா சுவாமி? சரி, அம்மா இருக்காங்களான்னு தெரியல. சரி, இன்றைய தினம் ஜானகி அம்மா அவர்கள் அடி நிறைவு பாடுவார்கள். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். திருவடி வணக்கம். அடியார்கள் எவரேனும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். 2 அடியார்களுக்கு மட்டும் வாய்ப்பு. காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதிகமா எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது பதிவு செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும். 2 நிமிடங்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. புதிய அடியார்களும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். யாருமே பதிவு செய்யணும்னா யாரும் வெளியில போக முடியாது. ரேவதி அம்மா, சுவாமி ரேவதி அம்மா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. அனைவருக்கும் திருவடி வணக்கம் அம்மா. ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. நான் இப்பதான் 2வது வாரம் வந்திருக்கேங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்க கிளாஸ் எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்குதான் செல்வரதி அம்மா கிட்ட இருந்து உங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியிருக்கேங்க ஐயா. நானு இன்னைக்குதான் கூப்பிட்டாங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சே. நீங்க உங்களை கொண்டு அடியார்கள் வந்ததுதான் அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்க திருவடி வணங்கிக்கிறேங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி. சாருபதி அம்மா கேள்வி எழுப்பியிருக்காங்க. பருமிக்க நாதப்பறைக்கு இன்னொரு தடவை விளக்கம் சொல்லுங்க. பரு என்றால் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்கு தான் வானம்னு பேரு. அதை கேப்சூல் ஆக்குனா அதுக்கு நாதம், அப்படிதானே? தண்ணிய கேப்சூல் ஆக்குனா அது பேர் என்னது? தண்ணிய கேப்சூல் ஆக்கிட்டோம், அதுக்கு பேர் என்னது? தன்மாத்திரைகள். தன்மாத்திரை தான். என்ன தன்மாத்திரை? சுவை. சுவை தானே? சுவை தன்மாத்திரை பிரிச்சா தண்ணின்ற பூதம். அதையே கேப்சூல் ஆக்கிட்டா, மாத்திரை ஆக்கிட்டா அது பேர் என்னது? சுவை. சுவை சுவை நீருக்கு சுவை. அது மாதிரி பரு அப்படின்னா ஸ்பேஸ். பருமிக்க இந்த ஸ்பேஸ மொத்த ஸ்பேஸையும் உள்ளடக்கக்கூடிய ஒரே ஒரு நாதம் யாரு? அதுதான் நம்மளுடைய பெருமானுடைய நாதம். அந்த நாதம் தான் அவனுடைய பறை. அதுதான் மொத்த ஸ்பேஸையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மாத்திரை இருக்கு. நாம சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த செம்புல தண்ணி இல்ல, தண்ணியே இல்ல. அப்ப செம்புக்கு எது வாணும்? செம்புனுடைய ஸ்பேஸ் வாணும். புரியுதுங்களா? செம்புல தண்ணி ஊத்திட்டேன், செம்புல ஒண்ணுமே கிடையாது. அதுல தண்ணி நெருப்பு போட்டாலும் உள்ள வாங்கிக்கிறோம், அப்படித்தானே? மண் தண்ணி ஊற்றினாலும் வாங்கிக்கிறோம், மண்ணு போட்டாலும் வாங்கிக்கிறோம். காற்று 4 பூதம் உள்ள போயிடுமா வானது? அப்போ அது செம்புக்கு எது வானம்? அதனுடைய ஸ்பேஸ் தான் அதனுடைய வானம். ஆனா சிவபெருமானுடைய ஸ்பேஸ் எது தெரியுமா? பருமிக்க ஸ்பேஸ், மொத்த ஸ்பேஸ். அதுதான் பருமிக்கன்னு அர்த்தம். இந்த இனுக்கு விடாத எல்லா ஸ்பேஸுமே அவனுடைய ஸ்பேஸ் தான். பருமிக்க நாதப்பர், அதை கேப்சூல் ஆக்குனா அவனுடைய பறை அப்படின்னு சொல்றான். அப்போ முக்கியமான செய்தி, அவனுடைய நாத பறை சத்தம் கேட்டுருச்சுன்னா பிறவி இல்ல. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பிறவி என்ற பகை நடுங்கும். அவன் நாத முயற்சி பண்ணுங்க. நம்மளுடைய சிவபூசைய முயற்சி தான். தினமும் நமக்கு வச்சிருக்கிற ஒரு செல்ஃப் டெஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம நல்லா பண்ணிருக்கோமா? ஒழுங்கு கண்ணீர் வருதா? ஓ, நீர் பூதம் வந்துருச்சு. சத்தம் வந்துருச்சா? 2வது பூதமும் வந்துருச்சு. தீபம் கொளுத்தாமலே தீபம் எரியுதா? நெருப்பும் வந்துருச்சு. இது சொல்லாமலே அது பேர் என்ன, இந்த குங்குளியம் போடாமலே உள்ள ஸ்மெல் வந்துருச்சா? முடிஞ்சது கதை. ஐயா, எனக்கு ஆலயமணி அடிக்கிற மாதிரியே ஆக ஆக ஆக
சொக்கநாதா பெரும் அந்த பெரும் பெரும் 3 பெரும் மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் இங்க அந்த ஆலய மணி காதுல ஒழிச்சுட்டே இருக்குங்க ஐயா. ஆக 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 அந்த ஆன்மா அப்படியே புண்ணியம் பண்ணி அப்படி தழும்பி நிக்குதுன்னு அர்த்தம். தழும்பி நிக்குதுன்னு அர்த்தம். என்ன புண்ணியம் செஞ்சோம் சாமி, என்ன புண்ணியம் செஞ்சது கேட்கறதுக்கே கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு மணி ஓசை கேட்டது போல. அவரோட அன்பையும் அவரோட கருணையும் உணர்ந்து இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேங்க ஐயா. நமச்சிவா 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 நமச்சிவா. பெரிய அதிசயம் நடத்தியிருக்காரு. அது அடியன் அடுத்த அமர்வுல சொல்றேன். சரஸ்வதி அம்மா கிட்ட பெருமான் அவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடத்தியிருக்காரு. எங்க அம்மாவுடைய உழைப்பை நான் ரொம்ப எந்த சூழ்நிலையும் அவங்க இருக்கிற நிலைமையில யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. திருவாசந்தனையெல்லாம் எந்த சூழ்நிலையும் விடாம பெருமானை பட்டுனாங்க, வந்து நின்னுட்டான் அப்படியே. அந்த செய்தி அடியன் உண்மையில அவ்வளவு ஒரு பெரிய அதிசயம் நடத்தி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. நீ மென்மேலும் நல்லா இருக்கணும் சார், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக இந்த அளவுல நிறைவு செய்யறோம். அடியார்கள் எல்லாம் காலம் கருதி நிறைவு செய்யறோம். அடியார்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு அடியன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அடியனுக்கு குரல் பதிவு கொடுங்க. அடியன் அதை கேட்கறதுக்கு காத்திருக்கேன். நாதத்தை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் கரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க, கிக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த அளவுல இந்த நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடுத்த அமர்வு புதன்கிழமை இருக்கு, மறவாமல் வந்துருங்க. சொல்ல போனா நிறைய பேரோட வாங்க. அடுத்த அமர்வுல ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. அருமையான இன்ஃபர்மேஷன், கொண்டாடுவீங்க நீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருடி வணங்கி நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. அனைத்து அடியாரும்